நாம் சிந்தனைக்காக மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். கர்த்தருடைய கிருபையினால ஒரு வருட காலமாக நம்ம மத்தேயுவை பார்த்துட்டு இருக்கிறோம். பல சத்தியங்களை தேவன் இந்த பகுதியில் நமக்கு விளக்கப்படுத்தி வருகிறார். இந்த நாளில் 13ஆம் அதிகாரம் 31 33 வசனம், 20வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31 33 வசனம். வேறொரு உண்மையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது தன் சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தும் வளரும் பொழுது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகள் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உண்மையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலை அடக்கி வைத்தாள் என்றார் என்பதை. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது, ஒரு பெண் சிங்கம், ஒரு அடர்ந்த காடு. அந்த பெண் சிங்கம் ஒரு 4 குட்டிகளை போட்டுச்சு புதுசா. அந்த குட்டிகளை அந்த குகையில வச்சுட்டு அதற்கு ஆகாரம் தேடுவதற்காக அது வேட்டையாட போகும் பொழுது அதுல ஒரு குட்டி அந்த குகையை விட்டு வெளியே வந்து காணாம போயிடுச்சு. அந்த வேட்டையாடிய சிங்கம் திரும்ப வந்து பார்க்கும் பொழுது அதுல ஒரு குட்டி இல்லை. அது பதட்டத்தோட அந்த காடு முழுவதுமா கர்ஜித்து தேடுச்சு. ஆனா அந்த புலிக்குட்டி வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த புலிக்குட்டி வந்து காட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து அந்த காட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு வயல் நிலத்துக்கு வருது. அங்க ஒரு ஆடு மேய்க்கிறவர் திரளான ஒரு ஆட்டு மந்தையை வச்சுட்டு இருக்காங்க. அதுல அநேக புதிதாக பிறந்த ஆட்டுக்குட்டிகள் இருக்கு. அப்ப இந்த புலிக்குட்டி அது பசிக்காக கதறி அழுது அந்த ஆட்டுக்குட்டிகள் அந்த ஆட்டுடைய பாலை குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அதுக்கு தன்னுடைய தாய் புலி ஞாபகம் வந்து அந்த மந்தையில போய் ஒட்டி அந்த அந்த ஆட்டுடைய பாலை குடிக்கிறதுக்காக போகுது. அந்த ஆடு வந்து அது புலியும் தெரியுது, அது புலிக்குட்டியும் தெரியுது. ஆனா அது ஒரு பிறந்த நடந்த சிறு குழந்தைனால அந்த ஆடு அது அமைதியா பார்த்து அந்த புலிக்கு பால் கொடுத்து அந்த புலிக்குட்டியை வளருது. அப்ப அந்த புலிக்குட்டி அது கொஞ்சம் கொஞ்சமா ஆடு மாதிரியே மாறுது. ஆடு சாப்பிட்ற புல்ல சாப்பிடுது. ஏன்னா அதுக்கு எதுவுமே தெரியாது. அது பிறந்த இருந்து சில மணி நேரங்கள்ல ஆடு மந்தையில வந்து சேர்ந்து அது ஆடோட சேர்ந்து புல்ல சாப்பிடுது. ஆடுகள்ல ஒன்னாவே அந்த புலி இருக்கு. ஆனா அந்த புலி வளர வளர கால செல்ல செல்ல திடகாத்திரமா வளரும் பொழுது அது ஆடை விட உயரமா வளர்ந்துருக்கு. ஆனா அதோட சுபாவம் அந்த புலி மாதிரியே இருக்கு. ஒரு அந்த குட்டியை தேடின அந்த தாய் புலி ஒரு காலத்துல இறந்துருது. அது அலைஞ்சி கஷ்டப்பட்டு தேடி கிடைக்காம இறந்துருது. அப்புறம் அந்த மீதி இருந்த அந்த 3 குட்டிகள் அந்த காட்டுல வளர்ந்து ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு பெரிய புலிகளை உருவாகுது. அதுல ஒரு புலி அந்த காட்டை விட்டு வெளியே வந்து அந்த வயலில் இருக்கக்கூடிய ஆடுகளை அடித்து சாப்பிடும். அந்த புலிக்குட்டி வளர்ந்துருக்கக்கூடிய அந்த ஆடுகள்ல அந்த மந்தையில ஒவ்வொரு ஆட்டையை திறந்தோடு அடிச்சு சாப்பிடும். அடிச்சு சாப்பிடும்போது அந்த ஆட்டு மந்தைக்குள்ள ஒரு புலி இருக்கிறத அந்த புலிக்குட்டி பார்க்குது, சகோதர புலி. ஆனா இதுக்கு தெரியல, காணாம போனது இந்த சகோதர புலி என்று தெரியல. ஆனா அது தினந்தோறும் அந்த புலியை பார்க்குது. புலி அந்த ஆட்டை பிடிக்க வரும்போது எல்லா ஆடும் தெரிச்சு ஓடும். அப்ப அந்த ஆட்டு மந்தையில் வளர்க்கப்பட்ட அந்த புலியும் அந்த அடிச்சு சாப்பிட்ற புலியை பார்த்து பயந்து ஓடுது. இப்போ இந்த புலிக்கு ஒரே அதிசயம், இது என்ன பார்க்கறதுக்கு புலி மாதிரி இருக்குது, ஆனா அதனுடைய சுபாவெல்லாம் ஆடு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டே இருந்து ஒரு நாள் அந்த புலியை சாப்பிடலான்னு இந்த புலியை நினைச்சு அந்த ஆடை தொட்டும் பொழுது ஆடெல்லாம் செதறி போகும் பொழுது இந்த புலியை இன்னைக்கு பிடிச்சே ஆகணும், இது உண்மையா புலியா ஆடாக்கறின்னு சொல்லி அந்த புலி அதை விரட்டுது. அந்த புலி பயந்து உயிருக்கு பயந்து ஓடுது. உயிருக்கு பயந்து ஓடுன புலி மற்ற ஆடுகளை வந்து ரொம்ப எளிமையா அந்த புலி பிடிச்சிடும். ஏன்னா ஆட்டோட வேகம் ரொம்ப கம்மி, புலியோட வேகம் ஜாஸ்தி. ஆனா இந்த புலியை அதால பிடிக்க முடியாது. என்னதான் ஆட்டோட வளர்ந்தாலும் அது உயிருக்கு பயந்து ஓடும் பொழுது அது புலி என்பதை நிரூபிச்சிச்சு. ஆனாலும் அந்த புலியை கவுறதற்கு தான் வாயை திறக்கும் பொழுது இவ்வளவு நாள் ஆடு மாதிரி செயல்பட்ட அந்த புலிக்குட்டி அந்த புலி இப்ப தான் உயிருக்கு பயந்து தன்னுடைய உண்மையான சுபாவமான புலி மாதிரி கர்ஜிக்க ஆரம்பிச்சு. அப்பதான் தெரியுது இதுக்கே தனக்குள்ள ஒரு பெரிய வல்லம் இருக்குன்னு தெரிஞ்சு அதை துரத்துன புலி நேரி நம்ம சண்டை போட நினைச்சு அந்த புலியோட அது கர்ஜித்து அந்த புலியோட சண்டை போக ஓடுச்சு. தன்னுடைய கையால பாதுகாப்பதற்கு அந்த புலியை தாக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த புலிக்கு ஞாபகம் வந்து நம்ம ஆடுல நம்ம ஒரு பெரிய புலி வகையை சேர்ந்தவர். இவ்வளவு நாள் இந்த ஆட்டு மந்தையில் நம்ம வளர்க்கப்பட்டவர். ஆனா உண்மையா நம்ம ஒரு புலி தான் தெரிஞ்சு நான் நிலையை அறிஞ்சு மறுபடியும் அது நான் காட்டுக்குள்ளே போயிடுச்சு. இதான் பழமொழி தமிழ்ல சொல்லுவாங்க, புலிக்கு பிறந்தது பூனையாக. ஏன் இந்த ஓமையை நம்ம சொல்றோம்னா, இந்த நிகழ்வை ஏன் சொல்றோம்னா, இந்த வாசிக்கிற இன்னைக்கு இந்த பகுதி அதை நமக்கு சொல்லும். நம்ம இந்த 13ஆம் அதிகாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஓமை. இந்த 13ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து 8 ஓமையை சொல்றாங்க. இந்த 8 ஓமையில முதல் 4 ஓமை திரள் கூட்டமான ஜனங்களை பார்த்து சொல்றாங்க. பின்னாடி இருக்கிற 4 ஓமை தன்னுடைய நெருங்கிய சீசர்களை பார்த்து சொல்றாங்க. எப்பயுமே நம்ம எந்த ஓமையும் நம்ம சேர்த்து விளக்கப்படுத்த முடியாது. அந்த பகுதி, அந்த சூழ்நிலை, அந்த சத்தியம் தான் அந்த ஓமையினுடைய சத்தியத்தை நமக்கு விளக்கப்படுத்தும். சரிங்களா? நம்ம இது வரைக்கும் 2 ஓமையை பார்த்துருக்கோம் இந்த 13ஆம் அதிகாரம். இந்த ஓமையை இயேசு பயன்படுத்துவதற்கான முதல் காரணம் நம்ம நிறைய கவனிக்கிறோம். அவர் நிறைய உபதேசம் பண்ணிட்டாரு, நிறைய அற்புதம் பண்ணிட்டாரு, நிறைய வகையில தன்னை தேவனை நிரூபிச்சிட்டார். ஆனா அந்த ஜனங்கள் விசுவாசிகளை அவங்க சுயநலத்துக்காண்டி வர்றாங்க. தங்களுக்கு வியாதி போகணும், தங்க பிரச்சனையை சரிப்படுத்தணும், தங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் தான் அவங்க வர்றாங்க.
அவர் அறிந்து அந்த ஜனங்களை எப்படியாச்சும் அந்த பரிசேயர்களுடைய கையில இருந்து மீட்கணும். ஏன்னா பரிசேயர்கள் அவரை பெயல்சேபுன்னு சொல்றாங்க, அவரை பிசாசு பிடிச்சவர்னு சொல்றாங்க, அவர் வேசியாளன்றாங்க, அவருடைய ஊழியத்தையும் அவருடைய தெய்வீக தன்மையை குற்றப்படுத்துறாங்க. எதிர்ப்பு அதிகமாகும். அவருடைய சமுதாயம் எதிர்க்குது, அவருடைய குடும்பமே அவரை புரிஞ்சுக்காம எதிர்க்க வர்றாங்க, அவருடைய இனம் எதிர்க்குது, சீசர்கள் அநேகர் பின்வாங்கி போறாங்க. இப்படி அவருடைய ஊழியம் அநேக ஜனங்களுக்கு இடலா இருக்கு. அந்த நேரத்துலதான் அவர் அவமானப்பட்டாலும் பரியாசம் பண்ணப்பட்டாலும் எவனோ நிந்திக்கப்பட்டாலும் அவர் இன்னும் அதிகமா இன்னும் வல்லமையா பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கடற்கரையில வந்து லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில இந்த ஓமையை சொல்றாங்க. அதுல முதல் ஓமை நம்ம பார்த்தோம், விதவிதைக்கிறவருடைய ஓமை. அந்த ஓமை மூலமா ஆண்டவர் என்ன சொன்னார்? 4 நிலத்துல ஒரு நிலம் தான் மரணம் கொடுக்கக்கூடிய நிலம். என் ராஜ்யத்தின் குடிமகனா என்னுடைய பிள்ளையா புத்திரனா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், என் வார்த்தையை பிரதானப்படுத்துறவன். நீ வந்திருக்கிற கூட்டம் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் இல்லை, என் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து பலன் கொடுக்கிறவன் தான் என்னுடைய குமாரன் சொல்லி முதல் ஓமையில சொன்னார். கடந்த வாரம் 2வது ஓமையில நம்ம கோதுமை களை 2 வளரக்கூடிய ஓமையில அவர் என்ன சொல்றாரு? என் ராஜ்யத்தின் புத்திரன் களைகளை எதிர்த்து சண்டை போடுறவன், அவன் உலகத்தையும் பாவத்தையும் போராடி வெற்றி கொள்ளுகிறவன், அவன் தொடர்ந்து தினந்தோறும் போராடி என் ராஜ்யத்தினுடைய பிள்ளையாக நியாய தீர்ப்பு நாள நிரூபிக்கிறவன், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், அவன் பாவத்தோடு போராடி பரிசுத்தமாக வாழ்றவன். இப்போ 3வது வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். அப்பதான் நம்ம 3வது ஓமையை பார்க்கணும். அப்போ கோல் ஒண்ணுதான், ஒரே சத்தியம், ஆனா அது தொடர்ச்சியா பல கோணங்கள்ல பல வளர்ச்சியின் படியில சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவர் ஓமையா சொல்றதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஏற்கனவே 17-18 வசனங்களை பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுல நம்ம காலவா 78 சங்கீதம் சொல்றது, என் வாய் ஓமைகளால் திறப்பேன். ஓமை ஏன் பயன்படுத்தப்படுதுன்னா சத்தியத்தை எளிமையா புரிய வைக்கிறது. பரலோக மகிமைக்குரிய காரியங்களை பூலோக காரியங்களோடு ஒப்பிட்டு சொல்றதுதான் ஓமை தேவைப்படும். இப்ப அவங்களுக்கு புரியல, ஒத்துக்கொள்ளாதனால அவங்க ரொம்ப எளிமையா அவங்க வாழ்க்கையினுடைய அந்த அடிப்படை தொழில் விவசாயத்தை பயன்படுத்தி ஓமையை சொல்றாரு. இது வரைக்கும் 2 ஓமை விவசாயம். இப்ப 3வது பார்க்கக்கூடிய ஓமையும் விவசாயம் தான். இந்த ஓமை என்ன முக்கியமான விஷயம் இருக்குது? இந்த ஓமையில யாரை பத்தி பேசுறார்? அவர் தன்னை போலியா ஜனங்கள் பின்பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறார். அவங்க தன்னை தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. தான் எப்படிப்பட்ட மேசியா, எப்படிப்பட்ட ராஜா, எப்படிப்பட்ட தேவகுமார் என்பதை அறிவதற்காக தான் உபதேசம், அற்புதம் இப்ப இந்த ஓமைகளை சொல்றாரு. இந்த ஓமைகளை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை 31 நம்ம கவனிக்கிறோம். வேறொரு ஊமையை சொன்னார். இன்னும் அவர் டயர்ட் ஆகல, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவர் போராடுறாரு. ஒரு பாவி மனம் திரும்பி ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு அவர் எந்த எக்ஸ்ட்ரீமும் போக ரெடியா இருக்காரு. அவனை புரிய வைக்கிறதுக்காக அவர் எவ்வளவு ஆயத்தத்தோட, எவ்வளவு ஜபத்தோட, எவ்வளவு வடிவமைப்போட, சிந்தனையோட. இது சும்மா ஏதோ கனவு கண்டு ஒரு கற்பனையா சொன்னவும் கிடையாது. ஏதோ அவர் பார்த்து அப்படி சொன்னவும் இல்லை. வெல் ப்ரிப்பேர்டா எப்படியாச்சும் அவனை ராஜ்யத்துக்கு கொண்டு வரதுக்கு என்ன செய்ய முடியுமோ எல்லாம் முயற்சி பண்றாரு. அதுல அவர் சொல்றாரு வேறொரு ஊமை கேள்வி. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. தேவ ராஜ்யத்தை விரும்பணும்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நாம் யூதன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் மறுபடியும் மகிமையுள்ள கடவுளுடைய ராஜ்யமா கட்டப்படும். எங்களுக்கு தாவீதை போல மகிமையுள்ள ஒரு ராஜா வரப்போறார். இந்த ரோம சாம்ராஜ்யத்தை அழித்து நாங்க மறுபடியும் உலகம் முழுவதுக்கு மகிமையுள்ள ஒரு சீத்த ஜனமா இருக்கிறோம். எங்க மேசியன் வருவார், எங்க ரட்சகர் வருவார். அதை பரிசேயர்கள் நம்பினாங்க, பாமர ஏழைகள் நம்பினாங்க. இப்ப அவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கனால அவங்களுக்கு சொல்றாங்க, எந்த ராஜ்யத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க, நீ எப்படிப்பட்ட ராஜாவை எதிர்பார்த்துட்டு இருக்க, எப்படிப்பட்ட மேசியா உனக்கு? நான் உனக்கு சொல்றேன், மேசியா வாக்கிய நான் சொல்றேன், மேசியா வாக்கிய நான் உங்களுக்கு சொல்றேன். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பார். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பிரம்மாண்டமா நினைச்சிட்டு இருக்காங்க. பரலோக ராஜ்யம் அது கண்மலைக்கு ஒப்பா இருப்பதாக சொன்னா சந்தோஷப்பட்டிருக்காங்க. பரலோக ராஜ்யம் சீயோன் பர்வதத்தை போல உயர்ந்திருக்கும்னு சொன்னா கரெக்டா சொல்றாரு நினைச்சிருக்காங்க. பரலோக ராஜ்யம் யூதா கோத்திரத்து சிங்கத்தை போல உயர்ந்திருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. ஒரு பிரம்மாண்டமான போர் வீரர், கோலியாத்தை வீழ்த்துகிற ஒரு யுத்த வீரர் வரப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனா அவர் தச்சனா, பாமரனா, ஏழையா, புறக்கணிக்கப்படுகிறவரா, அசட்ட பண்ணப்படுகிறவரா, சத்தமிடாத இருக்கிற ஆட்ட போல அவருடைய உபதேசம், அவருடைய ஊழியர்கள். அப்படிதான் சொல்றாரு. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த ராஜ்யம் கடுகு விதைக்கு பார்க்க. ஏன் கடுகு விதையை அவர் இங்க பயன்படுத்துறார்? 3வது ஊமையில நம்ம கவனிக்கும் பொழுது மறுபடியும் விதன் பயன்படுத்தார். முதல் 2 ஊமையில விதை, இங்கே விவசாயத்தை பிரதானமான ஊமையை அவர் பயன்படுத்துறார். இந்த கடுகு விதை ஊமை 3 சுவிசேஷத்துல இருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா. மத்தேயு 4 அதிகாரம், லூக்கா 13 அதிகாரத்துல. அப்படின்னா இது எவ்வளவு முக்கியம்? ஒரு ஊமை 3 இடங்கள் இருக்குன்னு சொன்னா அதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப அவசியம். எல்லா ஊமையும் எல்லா சுவிசேஷத்துல இல்லை. அப்ப இதுல இயேசு கடுகு விதை அப்படின்னு ஏன் சொல்றாரு? கடுகே ரொம்ப சின்னோட ஒரு பொருள். கடுகு விதை பாத்திருக்கீங்களா? கடுகு விட சின்னதா தான் இருக்கும். கடுகு விதைக்கு அது ஒப்பா இருக்குது. மார்க்ல பார்த்து ஒரு கடுகு விதைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எங்கேயுமே ஒரு விவசாயி ஒரு விதையோட போக மாட்டான், அவன் பை நிறைய விதைகளை கொண்டு போவான். ஆனா பரலோக ராஜ்யம் ஒரு மனுஷன் ஒரு கடுகு விதை எடுத்துட்டு போய் நான் நடத்தல வதைச்சாங்க. இதுல எந்த பிரம்மாண்டமும் இல்லை, எந்த கவர்ச்சியும் இல்லை, எந்த மேன்மையும் இல்லை. கடுகு விலை ஏற்றம் சொல்லி டிவி நியூஸ் கேட்டீங்களா? கடுகு விலை ஏறி போச்சு, தக்காளி விலை ஏறிச்சு, வெங்காய விலை ஏறிச்சு, காய்கறி விலை ஏறிச்சுன்னு கேட்கலாம்.
எனக்கு விவரம் தெரிஞ்சு 30 வருஷத்துல கடுகு விலை ஏறிச்சு எந்த நியூஸ் சொன்னது? கடுகு எவ்வளவு ரூபாயில இருந்து எவ்வளவு ரூபாய் கூடிட்டு தெரியுமா? தெரியாது. அது ரொம்ப ஒரு மலிவான பொருள், ரொம்ப அற்பமான பொருள், ஆனா தினந்தோறும் பயன்படுத்துற பொருள். கடுகு விதையை விதைச்சு கோடீஸ்வரன் ஆனா யாராச்சும் பாத்தீங்களா? கடுகு பிசினஸ் பண்ணி லட்சாதிபதி ஆனான்னு பாத்தீங்களா? கடுகு பிசினஸ் பண்றவங்க எப்பயுமே கடுகு மட்டும் பிசினஸா செய்யலாம். கடுகு விதை மட்டும் அதுக்குன்னு ஒரு நிலம் வாங்கி கடுகு விதையை வச்சு காத்துட்டு இருக்க மாட்டான். கடுகு விதை வந்து எல்லா நிலங்களையும் ஒரு ஓரமா, அவளுக்கு நிறைய பண்ணை இருக்கும், நிறைய விதைகளை விதைப்பான், நிறைய பணம் கூட்டக்கூடிய இதெல்லாம் தான் விதைப்பான், தானியத்தான் விதைப்பான். அதுல ஓரமா கடுகு இருக்கும், அதுல ஓரமா கடுகு இருக்கும். அதனுடைய வருமானம் பெருசு கிடையாது. அதனாலதான் கடுகு எப்பயுமே அற்பமாக எண்ணப்படுகிறது. அதனுடைய வியாபாரம் மேன்மையாக எண்ணப்படுகிறது இல்லை. அது கவர்ச்சியான பொருள் இருக்கும். இப்ப கடுகு எசென்சியலா அடிப்படையான பொருள் இல்லை. கடுகு இல்லைன்னா சாப்பிட முடியாது, எவ்வளவு சாப்பிடலாம், கடுகுலாம் நிறைய சமைச்சு நம்ம சாப்பிடலாம். ஆனா இயேசு இங்கே சொல்றாரு, பரலோகராஜ்யம் அந்த கடுகு விதைக்கு ஒப்பாரு. அந்த கடுகு விதைய ஒரு மனுஷன் எடுத்து தன்னுடைய நிலத்துல விதைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முதல்ல ஒரு சத்தியத்தை நம்ம கவனிக்கிறோம். பரலோக ராஜ்யம் தொடர்ந்து அவர் தான் ராஜ்யத்தினுடைய மகிமையை தான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன விசுவாசிச்சு என்ன பின்பற்றக்கூடிய சீசன் என்னுடைய பிள்ளை. போன ஊமையில சொன்னாரு கோதுமை கலையோட சண்டை போட்டு வளர்ந்துனாரு. இந்த ஊமையில சொல்றாரு அந்த வளர்ச்சி எப்படிப்பட்டது, அதான் இங்க சொன்னாரு. கடுகு ஊமையில சொல்றதுக்கான காரணம் என் ராஜ்யம் எப்படி வளரும் நான் சொல்றேன், என் மக்கள் எப்படி இந்த உலகத்தை ஜெயிப்பாங்கன்னு நான் உனக்கு சொல்றேன், அவர்கள் எப்படிப்பட்ட மகிமைக்குள்ளாக பிரவேசிப்பார்கள் உனக்கு சொல்றேன்னா இந்த ஓமை வளர்ச்சியை பிரதானப்படுத்தும். அது வளரும் பொழுது எல்லா பூண்டுகளோட பெருதாகி அதனுடைய கிளைகளை வந்து அடையும். முதல்ல கடுகு ஒரு அற்பமான பொருள், ஒரு அற்பமான தொழில். ஒரு யூதனுக்கு பரலோக ராஜ்யத்தை கடுகு விதைன்னு சொன்னா அவனால ஏற்றுக்கவே முடியாது. கடுகு விதையோட எப்படி ஒரு ஒப்பிட்டு சொல்றாருன்ற ஒரு சுந்தரானையே சொல்றாரு, தேவராஜ்யன்றது அந்த அற்பமான ஆரம்பத்தை கொண்டது. இயேசு எப்படி பிறந்தார்? எல்லாம் அரண்மனையில பார்த்துட்டு இருக்கிறாங்க மேசியாவை, அவர் மாட்டு தொழுவத்துல இருந்தார், கடுகு விதை. எல்லாரும் ஆசிரிய கோத்திரத்துல வருவாரு, பெரிய தலைவர்களுடைய ராஜாவுக்கு மகனா இலவசனா பிறக்க பிறகு பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் தச்சனுக்கு மகனா பிறந்தார், கடுகு விதை. அவருடைய ஊழியத்துல அசாத்தியமான வல்லமைகள், யுத்தங்கள், சண்டைகள், வெற்றிகள், புகழ்கள், மரியாதைகள் இருக்கும்னு நினைச்சாங்க. அவர் மிக்க தாவீதை போல பராக்கிரமசாலிகளை கொண்ட படைபலத்தோட வருவார், ராணுவ பலத்தோட வருவார் எதிர்பார்த்தாங்க. அவர் பாமர மீனவர்களை தன்னுடைய சீசன் ஆயிட்டு அந்த மீனவர்களை வச்சு தான் ராஜ்யத்தை கட்டிட்டு கடுகு விதை. அவருடைய ஊழியம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முழு உலகத்துக்கும் அச்சுறுத்தலா, முழு உலகத்தையும் யுத்தம் பண்ணி ஆட்சி செய்யக்கூடிய ஊழியர் நினைச்சாங்க. அவர் விபச்சாரியையும் திருடனையும் ஆயக்காரனையும் சேர்ந்து எளிமையா அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சார். பரலோக ராஜ்யம் கடுகு விதை. இதுதான் பரிசேயர்களுடைய பிரச்சனை. இயேசுவை மேசியாவை ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் கடுகு விதையை போல அசட்டையா இருக்கு. அவர் மதிப்பற்றவரா இருக்கிறார். எருசலேமில் பிறப்பாருன்னா அவருக்கு நாசரேத்தை போய் தந்தெடுக்கிறார். அது படிப்பறிவு இல்லாத ஒரு கூட்டம், அது சமுதாயத்தில் வளராத ஒரு கல்வி இல்லாத ஒரு கூட்டத்தில் அவர் பிறந்து வரார். இவர் எப்படி தீர்க்கதரிசியா இருக்க முடியும்? நாசரேத்துல போய் ஒரு தீர்க்கதரிசி வருவானா, ஒரு நன்மை கிடைக்குமா? இது அவங்களுடைய கேள்வி. ஆண்டவர் சொல்றாரு அது அப்படிதான். பரலோக ராஜ்யம் நீ நினைக்கிற மாதிரி எந்த கவர்ச்சியும் கொண்டு இருக்க. இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கைன்றது இந்த உலகத்துல இது அசாத்தியமா வாழ் சண்டை போறது கிடையாது. சிங்காசனத்துல உட்காந்து மகிமையா வாழக்கூடிய வாழ்க்கை கிடையாது. உபகரணங்களே இல்லாம உலகத்தை தான் வாழ்க்கைக்குள்ளாக கட்டக்கூடிய வாழ்க்கை கிடையாது. அது இயேசுவும் சரி, அப்போஸ்தலர்கள் நம்ம பார்க்கும்போது சீசர்களுடைய ஊழியமும் சரி. சபை வீட்டுல கூடுனாங்க, 4-5 பேரா கூடுனாங்க. பட்டாரெல்லாம் திருச்சபை வளரல. தேசம் முழுவதும் நீங்க ஏற்பட்ட எல்லா எழுப்புதலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய ஆரம்ப புள்ளி கடுகு விதையை போல. கிறிஸ்தவ வாழ்க்கையே கடுகு விதையுடைய ஆரம்பம். கடுகு விதையை போல அற்பமான காரியங்களில் உண்மைத்தன்மையோடு வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசுவாக பிரம்மாண்டமா சேருதில்லை. பெரிய பெரிய எழுப்புதல் கூட்டங்களை போட்டு லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவருக்கு நடத்துறதுல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவை போல. இயேசு இந்த கூட்டத்துல அந்த லட்சக்கணக்கான கூட்டத்துல காணாம போன ஆட்டு வந்துட்டு இருக்கு. அவருக்கு ஒரு பாவி மனம் திரும்பினானதான் பார்த்துட்டு இருக்கிறார். யாராவது ஒருத்தனுக்கு இந்த சத்தியம், இந்த ராஜ்யத்துடைய சத்தியம் மனம் திரும்புதலை கொடுத்து அவன் தான் பக்கமா எடுக்குமா? தனிநபரா பாக்குற சமாரியா ஸ்ட்ரீட்ட போற நிக்கோதேமு தேடி வரும்போது அவங்கிட்ட பேசுறார். நைன் வீட்டு விதவை தேடி போறார். 38 வருஷமா வியாதியில ஒவ்வொருத்தரையா பார்த்து தேடி போறார். அவர் கூட்டத்தை வச்சு ஆளுகை செய்யறவர், அந்த கூட்டத்தை வச்சு இம்ப்ரெஸ் பண்றவர் கிடையாது. தேடி வர கூட்டத்தை வச்சு நீங்க எல்லாம் என்னுடைய கோச்சவர்களா என்னுடைய பிள்ளைகளா இருக்குன்னு சொல்றது கிடையாது. அவருக்கு தெரியும் அவங்க எல்லாம் போலி, அவருக்கு தெரியும் அவங்க எல்லாம் சுயநலத்துக்காண்டி வர்றவங்க. அதான் சொன்னாரு, என் ராஜ்யம் பிரம்மாண்டம் கவர்ச்சினாங்க, என் ராஜ்யம் ரொம்ப அற்பமானதான், அது சாதாரணமானது. கடவுள் எப்பயுமே சிறிய கருவிகளை வைத்து பெரிய வல்லமைகளை செய்கிறார். கோலியாத்தை வெல்வதற்கு தாவீது போதும். கோலியாத்தை வெல்வதற்கு இன்னொரு ஒரு பெரிய பலசாலி அவருக்கு தேவைப்படாது. இஸ்ரவேல் லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்றுறதுக்கு மேய்க்கிற மோசே போதும், இளவரசனாகிய மோசே அவருக்கு தேவைப்படாது. முழு எருசலேமுக்கும் இயேசுவை சொல்றதற்கு பேதுரு என்கிற சாதாரண ஒரு மீனவன் போதும்.
கடவுள் உடைந்த பாத்திரங்களையும் தாழ்மையின் பாத்திரங்களையும் சிறிய கருவிகளையும் அந்த ராஜ்யத்துல பயன்படும். கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசுவினுடைய பிள்ளைன்னு சொன்னா உங்களுடைய அற்ப கிறிஸ்தவ கடமைகள் உண்மையா இருக்கிறதா உண்மையான கிறிஸ்தவ? அதனால அற்ப கிறிஸ்தவ கடமைகள் தினந்தோறும் நீங்க வாசிக்கிற வேத வாசி, நீங்க வாசிக்கக்கூடிய அனுதின வேத வாசிப்பு அன்னைக்கு உங்களுக்கு பயன் இல்லாம போகலாம். அன்னைக்கு அது மேன்மையா தெரியாது. என்னங்க வருஷக்கணக்கான பைபிள் வாசிச்சு என்னங்க சந்தோஷம். நான் தினந்தோறும் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி எனக்கு என்ன நன்மை கிடைக்குது. வாரந்தோறும் நான் ஆராதனைக்கு வந்து கடவுளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்குறாரு, எனக்கு என்ன சந்தோஷத்தை வாழ்க்கையில் இருக்குதா. நான் கடவுளுக்காக செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய அர்த்தமான காணிக்க, கடவுளுக்காக செய்யக்கூடிய ஒரு சிறிய காரியம் என் வாழ்க்கையில எந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வரல. அப்படி இல்லை, அது தப்பு. ஏசு ரொம்ப தெளிவா சொல்றாரு, கடுகு விதை போட்டா வளராது. விதை ஆரம்பத்துல அற்பமா தான் இருக்கும், விதை ஆரம்பத்துல கவர்ச்சி இல்லாம தான் இருக்கும், விதை ஆரம்பத்துல மதிப்பு இல்லாம தான் இருக்கும். உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையா தான் சொல்றார், நீ உண்மையா என்னுடைய ராஜ்யத்தின் புத்திரனா இருக்கேன்னு சொன்னா நீ அற்பமாய் கொண்டிருக்கிற கடமைகளை உண்மையில முதல் மோசையை இஸ்ரவேல் வழிநடத்துறதுக்கு முதல்ல யாரை ஒழுங்கா மேய்கின்ற 40 வருஷம் யாரை எப்படி மேய்க்கிறேன் நான் பாக்குறேன். ஆடை வழிநடத்தக்கூடிய திறமையும் தாளம் கொண்டு நான் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா இந்த ஜனத்தை நான் மேய்க்கிறது நம்புறேன். யோசேப்பை எகிப்துக்கு உயர்த்துறதுக்கு முன்னாடி சிறைச்சாலையில அவனுக்கு பாடத்தை கத்துக் கொடுக்குறார். சிறைச்சாலை கைதிகளை முதலை நடத்து அங்க உண்மையாருன்னு கத்துக் கொடுக்குறார். 17 வருஷம் அவன் இருக்கிறான். தாவீத ராஜாவா அபிஷேகம் பண்ணாலும் 13 வருஷம் அவன் வேலைக்காரனையும் அடிமையும் வழிநடத்துகிறவனாக டெஸ்ட் பண்றாரு. இந்த 12 சீசர்களையும் கடவுள் அற்பமான வேலைகள் தான் கொடுக்குறாரு. அற்பமான காரியங்கள் உண்மையா சார், கொஞ்சத்துல உண்மை உள்ளவங்க அநேகத்துல உண்மை உள்ளவன். தேவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அற்பமான வேத வாசிப்பு, ஜெபம், இதெல்லாம் உங்களுக்கு அற்பமா தெரியுது. இதெல்லாம் இயேசுவைக்காக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வீணா பிரயோஜனம் மட்டும் தெரியுது. வாரந்தோறும் நம்ம ஆன்லைன்ல கூடுறோம், ஜெபிக்கிறோம், இதெல்லாம் நமக்கு அற்பமா, இதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் மற்றதா நடைமுறை வாழ்க்கையில தெரியலாம், தற்காலத்துல தெரியலாம். ஆனா அது வளர்ச்சி மிக பிரதானமா. முதல் விஷயம் ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ அற்பமானதை உண்மையா செய்ய அப்படின்றார். ரெண்டாவது அவருக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த கடுகு விதைய ஒரு மனுஷன் எடுத்து தான் இடத்துல விதைச்சாங்க. திராட்சை தோட்டங்கள்ல ஒருத்தன் அத்தி மரத்தை கொண்டு வந்து நட்டினான் அப்படின்னா அத்தி மரம் மட்டும் அவன் எதிர்பார்க்கல, அவனுக்கு திராட்சை தோட்டம் நிறைய இருக்கு. இப்ப கடுகு விதைய அதை மட்டும் ஒருத்தர் எடுத்துட்டு வந்து விதைக்க மாட்டான். இந்த ஓமையில சொல்றாரு, அந்த கடுகு விதைய தன்னுடைய பல தோட்டங்கள் மத்தியில விதைச்சான்னு சொல்ற, பல தானியங்கள் மத்தியில் அவன் அந்த ஒரு கடுகு விதைய அவனுடைய நிலத்துல உண்மையா விதைச்சான், அதை மட்டும் விதைச்சான்னு அவர் என்ன சொல்றாரு. ஒரு மனுஷன் எடுத்து தன்னுடைய நிலத்துல விதைச்சான் அப்படின்னா அந்த அற்பமானதை அவன் முழு மனதோடு நேசிச்சு, இது மட்டும் தாங்க எனக்கு வேலை, இந்த கடுகை விதைச்சு இந்த கடுகினுடைய பலன்ல நான் திருப்தியா இருக்கிறேன், இந்த கடுகுல என்ன வருமானம் வருமோ, இந்த கடுகு எனக்கு என்ன பலன் கொடுக்குமோ அதுல நான் மன மகிழ்ச்சியோடு வேற எதையும் சேர்த்து வரைக்கும், எனக்கு எல்லாத்தோட சேர்த்து இது பிளஸ் கிடையாது, எனக்கு இது மட்டும்தான். உனக்கு அற்பமா இருக்கலாம், உனக்கு பிரயோஜனம் இல்லாமலாம் இருக்கலாம், உலகத்தால ஏற்றுக்கொள்ளப்படாம இருக்கலாம், உலகத்தால் நிராகரிக்கப்படாம இருக்கலாம், எனக்கு அது உயிரான. பரலோக ராஜ்யத்துல தேவபுத்திரனா ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா அவன் இயேசுவை மட்டும் பிரதானமா நேசிக்கிறான். அவனுக்கு இயேசுக்கு வெளியே அவனுக்கு சந்தோஷம் தெரியாது, இயேசுவுக்கு வெளியே அவனுக்கு விடுதலை தெரியாது, இயேசுவுக்கு வெளியே அவனுக்கு நிம்மதி தெரியாது. அவன் உண்மையான கடவுளுடைய இந்த சுவிசேஷ இந்த சத்தியத்துக்கு தன்னை போதும் என்று எண்ணி வாழ்கிறார். அந்த கூட்டத்துல தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த கூட்டம் இயேசு உபதேசிச்சு அங்கேயும் வருது, வேதப்பாரன் உபதேசிச்சு அங்கேயும் போகுது. அவன் இயேசுவினுடைய ஊழியத்திலையும் கூட இருக்கிறான், ஜபாலயத்தில் ஆசிரியர்களையும் சேர்ந்து இருக்கிறான். யார் என்ன சொன்னாலும் அவர்கள் இங்கும் அங்கும் அழைந்து போவர்களாக இருக்கிறார்கள். திரள் கூட்டத்துடைய பிரச்சனை அதுதான். அவர்களுக்கு இயேசு வேணும், மற்றவங்க வேணும். அவரும் நல்லா தான் உபதேசிக்கிறாரு, இவங்களும் நல்லா தான் உபதேசம் பண்றாங்க. அவரும் நல்லா தான் கடவுளுடைய வார்த்தையை சொல்றாரு, இவங்களும் அதே போல சொல்றாங்க. அவங்களுக்கு டிசன்மெண்ட் கிடையாது, எது சரியானது எது உண்மையானது எது போதுமானது சிறிய கிடையாது. ராமசேத்திர இருக்குன்னு சொன்னா இந்த அற்பமான கடுகு விதைக்கி நீ உண்மை உள்ளவனா, இதை மட்டும் செய்யறவனா இருக்கு, இதெல்லாம் உனக்கு கிறிஸ்தவத்தில் அற்பமா தெரியுதோ அதுல திருப்தி உள்ளவனா இரு, அதுல மகிழ்ச்சி உள்ளவனா இரு, உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திலையும் சுவிசேஷ பக்தியிலையும் உண்மையுள்ளவனா இது. இந்த அசட்டையாக எண்ணப்படுகிற அற்பமான இயேசுவை போதும் என இந்த உலகத்தால் நிராகரிக்கப்படக்கூடிய அவருக்கு உன் வாழ்க்கை அர்ப்பணித்து திருப்தி உள்ளவனாக இரு சொல்லி சொல்றாரு. மூணாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் மனுஷன் அதை எடுத்து தன் இடத்துல விதைக்கிறான், அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தும் வளரும் பொழுது சகல பூண்டுகளிலும் பெரிதாகிறது. அந்த அற்பமாக விதைக்கப்பட்ட கடுகு விதை அது வளருது. விதைச்சா நம்ம சொல்லி முடிக்கல, அது எல்லாத்தையும் விட அற்பம் தான். இந்த உலகத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை தான். இந்த உலகத்தான போல நமக்கு பெரிய வெற்றி, பெரிய மகிமை, பெரிய புகழெல்லாம் வராது. இந்த உலகம் பிசாசுடைய காத்துல இருக்குது. இந்த உலகத்துல எந்த நேர்மைகள் நம்ம பெற முடியாது. நீங்க உண்மையா நேர்மையா வாழ்ந்தீங்கன்னா, இயேசுக்கு பயபக்தியா வாழ்ந்தீங்கன்னு சொன்னா அந்த உலகத்தால் அற்பமான வாழ்க்கை. இந்த உலகத்தினுடைய மேன்மைகளை ஒரு புறமும் கிறிஸ்துவுக்கான வாழ்க்கையை ஒரு புறமும் வச்சீங்கன்னா மனித பார்வையில இது ரொம்ப அற்பமானது, இது ரொம்ப வீணான ஒரு காரியமாக நமக்கு தெரியல. ஆனா இயேசு பிரதானமா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அது சகல விதைகளிலும் சிறிதானாலும் அது வளரும் பொழுது சகல பூண்டுகளிலும் கருதாகும். அதனுடைய ஆரம்ப அற்பமாக அதனுடைய முடிவு
எல்லா விதைகளையும் விட, அவர் தோட்டத்தில் வச்ச எல்லா விதையும் விட அது வளர்ந்து அது எல்லாவற்றையும் மேற்கொண்டு மேற்கொண்டு நிற்கும். கடுகு விதைக்கும் கடுகு மரத்துக்குமான வித்தியாசம். விதையை விதைக்கும் பொழுது அந்த மரத்தினுடைய வளர்ச்சி யாரும் பார்க்க முடியாது, வளர்ச்சியினுடைய நம்பிக்கை யாருக்கும் தெரியாது. ஆனா இயேசு அந்த மக்களுக்கு சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி என்னைய உண்மையா நேசிச்சு இந்த அற்பமான சுவிசேஷத்தை விசுவாசிச்சு என்ன சிலுவையை சுமந்தலை பின்பற்றும் பொழுது உன்னுடைய வளர்ச்சி அது இந்த உலகத்தினுடைய எல்லா மேன்மைகளையும் விட உயர்ந்தது. நீ இன்னைக்கு அற்பமாக தேவனுக்காக இழக்கக்கூடிய இழப்பு நித்தியத்தினுடைய அறுவடைகளை பார்ப்ப. இந்த ராஜ்யத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுக்கிறவன் கூட அதனுடைய பலனை ரெண்டத்தனையா பெறுகிறது இல்லை. என் நிமித்தமாக வீட்டையும் குடும்பத்தையும் சகோதரனை சகோதரிய மனைவிய பிள்ளைகளை விட்டவன் ரெண்டத்தனையா மறுமையில நூறத்தனையா பெறாம போறதில்லை. கடுகு விதை விதையாவே இருக்காது, விதை வளரும். அந்த விதை தொடர்ந்து வளரும். அந்த விதை இன்னைக்கு நம்ம தேசத்துல கடுகு செடியா தான் பார்க்கணும். ஆனா இஸ்ரவேல்ல கடுகு மரம். இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடுகு செடி அதிகபட்சம் ஒரு 4 அடி 5 அடி உயர்ந்தாங்க. ஆனா பாலஸ்தீனால கடுகு செடி 15 அடி உயரம் வரைக்கும் வளரும். அது எல்லா தானிய வகைகளிலும் உயர்ந்து 15 அடி வரைக்கும் உயர்ந்து அநேக கிளைகளை விடுகிறதாக இருக்கும். அந்த நோக்கத்துல தான் சொல்றாரு, அது வளர்ந்து அது எல்லாவற்றையும் விட மேற்கொண்டு நிற்கும். இயேசுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆவிக்குரிய கடமைகளும், இயேசுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு இழப்பும் அது வளர்ந்து அது மேன்மையான ஒரு வாழ்க்கையினராக நடக்கும். என் ராஜ்யத்தில் இருக்கிறேன்னு சொன்னா என் ராஜ்யத்துக்காக என்ன பின்பற்றக்கூடிய சீசன் அது வளர்கிறவன்றார். வாழ்க்கையை ஒரே மாதிரி நடத்த கடுகு வதை எப்படி தினந்தோறும் வளருதோ அவன் தினந்தோறும் இயேசுக்காக வளர்கிறவன். அவன் வளரும் பொழுது எல்லாத்தையும் இழக்கணும். கடுகு தன்னை இழக்காம வளராது. அந்த விதை தன்னை உருமாற்றி அந்த சூட்டுக்கும் அந்த தண்ணிக்கும் தன்னை எவ்வளவு தூரம் இழக்குதோ அந்த அளவுக்கு அது தன்னை மாற்றிக்கொண்டு வளரக்கூடியதாக இருக்கும். சோஜன் சொல்றாரு, கடவுளுடைய கரை ஒரு சிறிய விதையில இருந்தா அது உலகத்தின் சாம்ராஜ்யங்களை விட பெரியது. ஒரு சிறிய விதையில கடவுளுடைய கரை இருந்தா உலகத்தின் வல்லரசுகளை விட பேரரசுகளுடைய அந்த விதை வல்லமையானது. உங்களுடைய என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை தான். நீங்கள் நான் கடவுளுக்கு பிரியமா வாழக்கூடிய வாழ்க்கையில உலகம் அங்கீகாரமா இருக்கலாம், இந்த உலகத்துல அது மேன்மை உள்ளதாக இருக்கலாம். அது எந்த நன்மைகளையும் இந்த உலகத்தினுடைய பார்வையில இயேசு வாழ்க்கை என்ன பார்த்துச்சு, இயேசுவை பின்பற்றி எந்த சந்தோஷத்தை அடைஞ்சு இயேசுவை பின்பற்றி என்ன நன்மையை பெற்று உலகம் நம்மளை பரியாசம் பண்ணலாம், கேள்வி பண்ணலாம். ஆனா ஏன் சொல்றாரு, நீ இழக்கக்கூடிய ஒவ்வொரு இழப்பும், படக்கூடிய ஒவ்வொரு பிரயாசமும், போராடக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும் நீ வளரக்கூடிய அந்த வளர்ச்சியின் அடிப்படையில இருக்குது. வளர்றவன்னா வளர்ந்து கொடுக்கிறவனா இருப்பான். அப்ப என் ராஜ்யத்தின் புத்திரனா நீ வெறுமனே எவ்வளவு கேட்டு போறதில்லை. ஏன்னா இந்த கூட்டம் வந்து கேட்டு போற கூட்டம், இந்த கூட்டம் வெறுமையிலே நன்மையை பெற்று போற கூட்டம், இந்த கூட்டம் வெறுமையை ஆசீர்வாதம் பெற்று போறக்கூடிய கூட்டம். இது இயேசுவோட சேர்ந்து வளரக்கூடிய கூட்டமா இல்லை. பேதுருவை போல யோவானை போல படகையும் வேலையையும் தகப்பனையும் உரிமைகளையும் விட்டு வரக்கூடிய கூட்டமா இல்லை. அதான் அவர் சொல்றாரு, நீ 2ல 1 தேர்ந்தெடுத்து நீங்க எங்க அலைஞ்சிட்டு இருக்காரு, நீ என்னுடைய சீசனா என் கூட சேர்ந்து வளரும் போல என் உபதேசத்தை கற்றுக்கொள், அனுதினமும் என் சிலுவையை எடுத்து என்ன பின்பற்றுவதா எனக்கு சீசனா இருக்க முடியும். வளரமா நம்ம கிட்ட தான் சொல்றாரு, என் ராஜ்யத்தின் புத்திரன் வளரும். பாடுகள் மத்தியில் உபத்திரவு மத்தியில் தொடர்ந்து கிறிஸ்துவ அறிகிறதில்ல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதில்ல, கிறிஸ்துவுக்காக இழக்கிறதில்ல, கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறதில்ல, கிறிஸ்துவுக்காக சத்திய போராட்டத்தை செயல்படுத்துறதில்ல, வளர்கிறவன் சொல்லி 3 கெட்ட நிலங்கள் இருந்த போதும் நல்ல நிலம் பலன் கொடுக்குது. கலைகள் விதையை அழிக்கும் போதும் கோதுமை வளர்ந்து நிற்குது. அதே போல கடுகு சிறுசா இருந்தாலும் அது மரமா மாறதான் போதும். சுவிசேஷம் அற்பமா இருந்தாலும் உலகத்தை அசைக்காம விடாது. அசைச்சு எங்கேயோ நாசரேத்துல பிறந்த இயேசு, எருசலேமில் மரித்த இயேசு இன்னைக்கு உலகம் முழுவதும் 3 தான் சபையை கட்டியிருக்கிறான்னு சொன்னா அவர் ராஜ்யத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார். 2000 வருஷத்துக்கு அப்புறமா இன்னமும் இந்த 12 மீனவர்களான சீசர்களை பத்தி நம்ம பேசணும்னு சொன்னா அவங்களுடைய உழைப்பு அர்ப்பணிப்பு, அவங்க எருசலேமிலே பிறந்த எருசலேமே செத்துட்டாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சாட்சி முழு உலகத்தையும் அசைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். அது நம்ம வாழும் பொழுது அதனுடைய மேன்மைகளையும் மகிமைகளையும் நம்ம உணராம இருக்கலாம். ஆனா நம்ம வளர்ந்து இயேசுக்காக இழக்கும் பொழுது மகிமையில வரும் பொழுது பரலோக ராஜ்யத்தினுடைய பொக்கிஷங்கள் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய ஜனங்களா இருக்கும் பொழுது அவர் அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம வளரமா? இயேசுக்குள்ளாக என்ன வளர்ச்சி மட்டும் இருக்குது? இயேசுக்குள்ளாக என்ன பாடுகளை சந்திக்கிறீங்க? இயேசுக்குள்ளாக என்ன போராட்டம் இருக்குது? நாலாவது நோம்பில இயேசு ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்றாரு, அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் பொழுது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகள் வந்து அடையத்தக்க மரமாகும் சொல்றார். விதை வளருது, எல்லாத்தையும் விட உயர்ந்து நிற்குது. அது மாத்திரம் இல்லாம அது பலதரப்பட்ட பறவைகள் வந்தடையக்கூடிய ஒரு பாதுகாப்பின் ஸ்தலமாக இருக்கிறது. கடுகு விதையில பாத்தீங்கன்னா கிளைகள் அதிகமா இருக்கும். ஒரு புதர் மாதிரி கிளைகள் ஏகச்சிட்ட கிளைகள் இருக்கும். கிளைகள் அதிகமா இருந்துச்சுன்னா பறவைகள் அதனுடைய நிழல்ல வந்து அடையும். அது அலைந்து திரிந்து பறவைகள் தன்னுடைய உணவுக்காக கூட்ட கட்டுறதுக்காக அலைந்து திரியும் பொழுது பாலஸ்தீனால பறவைகள் பெரும்பாலும் தன்னுடைய கூடுகள்ல கடுகு விதை தான் கட்டும். ஏன்னா இயல்பாவே அந்த கடுகு விதையினுடைய அந்த கிளைகள் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும். அதுல கூடு கட்டுறது வந்து ஒரு பறவைக்கு ரொம்ப ஈஸி.
அதனால எல்லா பிரதானமான பறவைகள், அதிகமான பறவைகள் அந்த கழுகினுடைய கிளைகள் அமர்ந்து இலைப்பாறக்கூடிய ஒரு வாசஸ்தலமாக இயேசு என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்தின் புத்திரனா இருக்கிறவன் அவன் மற்றவர்களுக்கு பாதுகாப்பையும் பலனையும் அளிக்கிறான். அவன் மலரவை மாத்திரம் இல்ல, அவன் தேவ ராஜ்யத்தை கண்டு இலக்கிறவனா மாத்திரம் அல்ல, அவன் கிறிஸ்துவ நேசிக்கிறவனாக மாத்திரமல்ல, அவன் அழிந்து போகிற மற்றவர்களை பாதுகாப்புக்கு நடத்துறான். அந்த கடுகு விதைக்கும் பொழுது தெரியாது, அது அநேகருக்கு பயன் கொடுக்க போகுது. அநேக பறவைகள் வந்து இழப்படையக்கூடிய ஸ்தலமா இருக்கும் அந்த விதைக்கு தெரியாது. ஆனா அந்த கூட்டத்தில் உள்ள தன்னை பின்பற்றக்கூடிய சீசர்களுக்கு அவர் சொல்றாரு, எனக்காக நீ படக்கூடிய எல்லா போராட்டங்கள் மத்தியும் நீ தொடர்ந்து எனக்கு உண்மையா என்னை பின்பற்றி வாழும் பொழுது அநேக ஜனங்களுக்கு, இந்த பறவைகள் சொல்லும்போது புறஜாதி மக்களை சொல்றார், யூதர்களுக்கு சொல்றார். இசைக்கேல், தானியேல் இதே மாதிரி ஒரு ரோமதீர்க்க தரிசனம் வருது. மேசியா வரும்பொழுது அவர் மரமாக வருவாரு, அவர் அநேக புறஜாதிகள் அவருடைய நிழல்ல வந்து அடைவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப என்ன பின்பற்றும் பொழுது என்னை அறியாத ஆபத்தில் இருக்கிற அழிவு இருக்கிற அநேக ஜனங்களுக்கு இளைப்பா இருக்கிற ஸ்தலமாக இருப்பார். மற்றவர்களுக்கு பாதுகாப்பையும் பலனையும் அளிக்கிறவனாக. ராஜ்யத்தின் புத்திரன்றவன் அந்த கூட்டம் எல்லாமே அவருடைய நலனுக்காக மட்டும்தான் வரான். எனக்கு ஏதாச்சும் நலன் செய்வாரா? எனக்கு சுகத்தை கொடுப்பாரா? என் கண்ணு தடுப்பாரா? என் வியாதியை போக்குவாரா? என் நடக்க வைப்பாரா? எனக்கு ஆறுதலா பேசுவாரா? எனக்கு நல்லது செய்வாரான்ற நோக்கத்தோட வரான். சொல்றாரு, ராஜ்யம் என்றது உன்னை பத்தியது இல்ல, நீ வளர பத்தியது இல்ல, நீ மற்றவனுக்கு பலன் தரக்கூடிய ஒரு வாழ்க்கை. அற்பமாக இருந்த ஒரு வாழ்க்கை, விதையை போல இருந்த ஒரு வாழ்க்கை மரமாக வளர்ந்து அழிவில் இருக்கிற அநேகங்களுக்கு இளைப்பாறுதல் தரக்கூடிய ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு ராஜ்யத்தினுடைய புத்திரன்றவன் தன்னை பார்க்கிறவன் இல்லை, அவன் தன்னை மற்றவங்களுக்காக இழக்கிறான். அந்த விதை பயிரிட்டு வளர்ந்து கடினப்பட்டு அது கனிகளை கொடுத்து இலைகளை கொடுத்து வந்தது குறைய ஒரு நோக்கம். மற்ற பறவைகள் வந்து அதையும் கிடையாது. உங்க வாழ்க்கை யாருக்கு பலனா இருக்குது? உங்க வாழ்க்கை யாருக்கு பாதுகாப்பா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த உலகத்தினுடைய பாதுகாப்பா. அதான் சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு, உங்க வெளிச்சம் இருள பிரகாசிக்கணுங்கிற. பழைய பசங்க சொல்றா, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, உப்பு சாரத்தோட வாழ்ந்தாதான் அது உணவுக்கு சுவை ஊட்டுன்ற. நீ ரட்சிக்கப்பட்டு என்ன விசுவாசிச்சு என்னுடைய ராஜ்யத்தை புத்திரன்னு சொன்னா நீ உன் குடும்பத்துக்கு நீதான் பாதுகாவல், உன் சபைக்கு நீதான் பலன் தருகிற, உன்னை சுத்தி உள்ள கடவுள் அறியாத சமுதாயத்துக்கு நீதான் ஒரு எக்ஸாம்பிள். உன்னை பார்க்கிறவன் இயேசுவை பார்த்து வரணும், உன்னை பார்க்கிறவன் இளைப்பாறுதலை ஆனந்தத்தை அடையணும், உன்னை பார்க்கிறவனுடைய வாழ்க்கையில ஜீவன நன்மையும் இருக்குதா? நம்முடைய வாழ்க்கை மற்றவனை அழிக்குது, நம்முடைய பேச்சு மற்றவனை காயப்படுத்துது, மற்றவன் திருச்சபைக்கு வர்றதுக்கும் மற்றவன் ஆண்டவருக்கு படாமல் இருக்கிறது நம்ம தான் தடைக்கலா இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய குடும்ப உறவுகளோ, நம்முடைய நண்பர்களோ நம்மீதாக அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக பாதுகாப்பையும் மீட்பையும் பெறுவதற்கு பதிலாக இவனே பெறுகிறான், வளர்ந்துடைய கடவுளை பொறுத்து சொல்றதான் இஷ்டம் வருது, இவனே இவ்வளவு மோசமா இருக்கான், இவன் நம்பக்கூடிய இயேசுவை நம்பி போனா இந்த ஆபத்து நிலையில தான் அனைவருடைய வாழ்க்கை. நீங்க யாரா இருக்கீங்க? உங்களால் உங்க குடும்பத்தில் நபர்களுக்கு என்ன பலன்? சரீர பிரகாரமா பொருளாதார பலன் அல்ல, ஆவிக்குரிய ரீதியில அவன் கடவுளை அறிவதற்கு என்ன பலனை காட்டுறீங்க? அவன் இயேசுடைய அன்பையை, இயேசுடைய பொறுமையை, இயேசுவினுடைய இரக்கத்தை, மன்னிப்பை காட்டக்கூடிய பாதுகாப்பை, மீட்பின் பலன்களை கொடுக்குறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை ஆத்துமாக்களுக்கு ரட்சிப்பையும் மகிமையும் கொடுக்கிறதாக ஆராய்ச்சி பாருங்க. இதுதான் இந்த உண்மையினுடைய பிரதான விஷயம். ராஜ்யத்தை பின்பற்றுகிறவன் அவன் தொடர்ந்து வளர்கிறவன். முதல் ஊமையில நான் வார்த்தையை கீழ்ப்படியவன் சொன்னாரு. இரண்டாவது ஊமையில அவன் கலையோடு போராடுகிறவன் சொன்னாரு. இந்த கடுகு விதை ஊமையினுடைய ஒரே ஒரு நோக்கம், அவன் தொடர்ந்து வளர்கிறவன், அவன் வளர்ச்சிக்குள்ளாக போகிறோம். எவ்வளவு நாள் இயேசு அறிஞ்சிருக்கிறோம், எவ்வளவு வருஷம் இயேசு அறிஞ்சிருக்கிறோம், என்ன வளர்ச்சியை கொண்டிருக்கிறோம், இயேசுக்கு பிரியமா என்ன சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. நம்ம வளர்றோம்னு சொன்னா 4 அடிப்படையான விஷயம் இருக்கணும். ஒண்ணு, அற்பமான கடமைகள் உண்மையா இருக்கும். தினந்தோறும் வேதம் வாசிக்காத ரட்சிக்கப்பட்டவனா இருக்க முடியாது. தினந்தோறும் 1 மணி நேரம் வாசிக்காத ஒரு விசுவாசியா இருக்க, விசுவாசி இல்லாதவன் இருக்க முடியாது. தினந்தோறும் ஜெபிக்காத விசுவாசியா இருக்க முடியாது. ஆராதனையை கனமா எண்ணாத விசுவாசியா இருக்க முடியாது. பாவத்தை எதிர்த்து போராடாத விசுவாசியா இருக்க முடியாது. தேவனுக்கு உண்மை தன்மையா இல்லாதனை ஒரு கொடுக்கும் விசுவாசியா இருக்க முடியாது. விதை அது எப்போ பலன் வளர்ந்தாதான், வளராமல் எந்த வகையில் பலன் கொடுக்காது. அப்ப அற்பமான கடமைகள் உண்மை உள்ளவனா இருக்கணும். இயேசுவை பிரதானமா நேசிக்கணும். இயேசுவின் உலகத்தை நேசிக்கிறவன் இல்லை, இயேசுவின் பாவத்தை நேசிக்கிறவன் இல்லை, இயேசுவின் குடும்பத்தை நேசிக்கிறவன் இல்லை. அவன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிரதானம் அவனுக்கான ஜீவன் கொடுத்த கிறிஸ்துவ பிரதானமா நேசிக்கிறான். மனிதர் என்னை கைவிட்டாலும், மாம்சம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே வாழ்றமா? வாழ்க்கையில இயேசு போதுங்கிற சிந்தனை இருக்குதா? மூணாவது அவன் வளர்ந்து இழப்பவன். அனுதினமும் சிலுவை சுமக்கிறாங்க, அனுதினமும் பாடுகளை சந்திக்கிறாங்க, அனுதினமும் தொடர்ந்து கடவுளை தேடுறாங்க. அதுதான் அவனுடைய ஆராதனையுடைய உற்சாகம். ஆராதனையில் அவன் கலந்து கொடுக்கக்கூடிய விதம், கடவுளுடைய வார்த்தையை படிக்கிற விதம், ஜப கூட்டங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்களை தரக்கூடிய முதன்மை தான் அவனுடைய வளர்ச்சிக்கான காரியம். அதுதான் கடவுள் அவன் வளர்க்கிறார். 4வது, அவர் மற்றவர்களுக்கு பாதுகாப்பையும் ரட்சிப்பையும் பலனையும் அளிக்கிறார். இந்த 3வது விஷயம் நீங்க அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர் கிடையாது. அந்த கூட்டத்துக்கு தான் சொல்றாரு, இதெல்லாம் உங்களை கிடையாது. நீ சும்மா வர்ற உட்கார்ற கேட்கிற
சுகத்தை பெறேன், அநேக நன்மைகளை பெற்று போயிட்டே இருக்கிறேன். நான் எங்கெங்கெல்லாம் தோணும் அங்கெல்லாம் வர்ற செய்தியை கேட்கிறேன், என் இடத்துல இருந்து நன்மையை பெற்று போயிட்டே இருக்கிறேன். ஆனால் என் விசேஷம் கிடையாது, என்னுடைய பிள்ளை இல்லை, நீ ராஜ்யத்தினுடைய மகன் கிடையாது. இந்த குணாதிசயம் எல்லாம் ஒரு பொழுதும் இயேசுக்கு பிள்ளையா இருக்க முடியாது. இந்த குணாதிசயம் உடலைன்னா ஆண்டவரே இதெல்லாம் என் பிள்ளை ஆண்டவர், என் வாழ்க்கை இல்லை, நான் உடைய பிள்ளை இல்லை, நான் அந்த கூட்டத்தை போல போலியா சும்மா சத்தியத்தில் போய் காமிச்சிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில உண்மையான சீசத்துவதை கொடுங்க, உண்மையான பின்படுதல் உங்களுடைய பிள்ளையாக என்னை மாத்துங்க, உங்களுடைய பிள்ளையா என்னை பரிசுத்தப்படுத்தி எனக்கு இப்படிப்பட்ட வளர்ச்சியை கொடுங்க, எனக்கு இப்படிப்பட்ட தகுதியை ராஜ்யத்தின் பிள்ளைக்கான தகுதி ஏற்படுத்தி கொடுங்க. நம்ம ஆண்டவரை இரண்டாவது ஊமை குயிக்கா பார்க்கலாம். 33 வாசம். நாலாவது ஊமை, ஃபைனல் ஊமை ஃபார் தி கிரவுட். நிழல் கூட்டமான மக்களுக்கான கடைசி ஊமை அவர் சொல்றாரு. வேறொரு பாருங்க, அவர் எவ்வளவு பிரயாசப்படுறாரு, எவ்வளவு போராடுறாரு. அவன் திருந்தணும், அவன் சரியா புரிஞ்சுக்கணும், அவன் சத்தியத்தின் சார்பா நிற்கணும், அவன் போலிகளோடு தன் அடையாளப்படுத்தப்படாது. அடி 4வது ஒரு ஊமை சொல்றாரு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய். இதை கேட்ட ஒரு யூதனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. யூதனுக்கு புளித்த மாவு, நீ பைபிள் ஃபுல்லாக புளித்த மாவுன்னு பார்த்தீங்கன்னா அது அழிவுக்கு ஏதுவானது. புளித்த மாவு ஒரு கசடு. ஆண்டவர் இஸ்ரவேல்ல நியாய பிரமாணத்தை சொல்றாரு, நீ பஸ்காவை அனுசரிக்கும் போது புளித்த மாவை கலைஞ்சு போடும். கடவுளுடைய பண்டிகையில வந்து புளித்த மாவு இடமே கிடையாது, புதிய மாவை தான் நீ பயன்படுத்தணும்னு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் பல இடங்கள்ல தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலுடைய பாவத்தை புளித்த மாவு கூப்பிட்டு சொல்றாங்க, அவங்களுடைய வீழ்ச்சிய பலவீனங்களை புளித்த மாவு கூப்பிட்டு சொல்றாங்க. இயேசுவே மலைப்பிரசங்கத்தில் கூட பார்க்கிறோம், நீங்க பரிசேயருடைய புளித்த மாவு குறித்து எச்சரிக்கையா இருந்தாங்க. பரிசேயர் ஏரோதியர்களுடைய உபதேசம் கள்ள போதனை புளித்த மாவோட இயேசு ஒப்பிட்டு சொல்றாரு. மாய்மாலமான வாழ்க்கையை புளித்த மாவோட ஒப்பிட்டு சொல்றாரு. கொரிந்தியர் பவுல் நீங்க பார்க்கும்போது கொரிந்தியர்களையும் கலாத்தியரையும் பாவ வாழ்க்கையை சொல்றாரு. ஒண்ணு கொஞ்சம் 5வது அதிகாரத்தில் நீங்க பழைய புளித்த மாவை கலைந்து போடுகின்ற பழைய பாவ வாழ்க்கை அழிச்சு கொடுங்க, நீங்க பழைய புளித்த மாவோட அல்ல உண்மை துப்புரவு என்கிற ஐக்கியத்தில் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. வேதத்துல பெரும்பாலான இடங்கள் புளித்த மாவு, பாவம், அழிவு, நாசம், கள்ள போதனை, கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகள் ஒப்பிட்டு சொல்றேன். இப்ப இயேசு இங்கே பரலோக ராஜ்யம் புளித்த மாவுன்றார். என்ன ஒரு முரண்பாடான ஒரு ஷாக் அவர்களுக்கு சொல்றார். யூதன் எப்படி கடுகு விதை ஏற்றுக்கொள்ள மாட்டானோ அதே போல கடவுளுடைய தாவீதினுடைய அந்த ஆட்சியை புளித்த மாவை ஏற்றுக்க மாட்டான். பரலோக ராஜ்யம் வானத்தின் மன்னாவுக்கு ஒப்பா இருக்கிறதுனா சந்தோஷப்படுவான். பரலோக ராஜ்யம் தேவதூதர்களுடைய ஆகாரமாக இருக்கிறதுனா சந்தோஷப்படுவான். பரலோக ராஜ்யம் புளித்த மாவா, கெட்டு போன ராஜ்யமா, அது பாவமுள்ள ராஜ்யமா, அழிவுக்கு ஏதுவான ராஜ்யமா? சிலர் அதை அப்படி தவறாக வழங்கப்படுறாங்க. நம்ம சீர்திருத்த போதகர்களை கூட இந்த தவறாக வழங்கப்படுத்துகிறார். வேதம் என்ன சொல்றதை நம்ம பார்க்கணும், மனித வார்த்தைகள் பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த புளித்த மாவு என்பது திருச்சபைக்குள்ள வரக்கூடிய கள்ள உபதேசம், திருச்சபையை பாதிக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள். சபை பரிசுத்தமா இருக்கும், ஆனா கள்ள உபதேசம் கள்ள தீர்க்கதரிசிகளும் சபைக்குள்ள வந்து புளித்த மாவை போல வந்து சபை முழுவதுமா கரப்படுத்துருவாங்க. சபை வந்து எதிர்காலத்துல இந்த கள்ள உபதேசங்களால நிறைஞ்சு மெய்யான சத்தியமே இல்லாம போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படிதான் இயேசு எதிர்மறையா இந்த உண்மையை பயன்படுத்துறாருன்னு விளக்கப்பட்டிருக்காங்க. வேதத்துடைய மற்ற பகுதி இந்த புளித்த மாவை தவறா சொல்றாங்க. இந்த இடத்துல இயேசு தவறான உபதேசம், தவறான எச்சரிப்புகளுக்கான ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. அந்த யூதர்கள் அநேகர் புளித்த மாவை போல இருக்கிறாங்க, அவங்க இந்த சீசர்களுக்கு எதிராக செயல்பட்டு சபையை இல்லாம ஆக்க போறாங்க, சபை இல்லாம ஆக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அந்த கான்டாக்ட் முக்கியம். இயேசு என்ன செஞ்சாரு சொல்றாங்க. மற்ற இடங்களை எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல புளித்த மாவு என்பது மகிமைக்குரியதா, நேர்மறையான சிந்தையோடு பயன்படுத்தப்படுகிறது. இங்க புளித்த மாவு முதல்ல எதை சொல்றாரு, அதே வேதம் புளித்த மாவை சில நன்மை. இப்ப இங்க புளித்த மாவு அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ அந்த புளித்த மாவை எடுத்து அவ புளிப்பில்லாத அந்த மாவுல போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லா மாவையும் புளிக்க வைக்கிறான். இது நல்லதா கேட்டதா? நல்லது. இது அழிவா வாழ்வா? வாழ்வு. இது அழிவு கிடையாது. அப்ப இது தவறு, இது கெட்டது, இது கள்ளோபதேசம், இது அழிக்கும் அப்படின்ற வழக்கத்தை இந்த பகுதியில கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா சொல்லிட்டு இருக்கிறார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது சொல்லும் பொழுது அவர் பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்கிறார். அது நன்மைக்குரிய காரியமாக அவர் அங்க சொல்லிட்டு இருக்கிறார். யூதருக்கு புளித்த மாவுன்னு சொல்லும் பொழுது இந்த தவறான சிந்தைகள் இருந்தாலும் அவன் அனுதினமும் புளித்த மாவை பயன்படுத்துறான். இப்போ ஆதியாகமத்துல பயிர் வகைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுள்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மூலமொழியில பயிர் வகைகள் உங்களுக்கு அப்பத்தை போல இருக்க கடவுள் தான் இருக்கு. யூதனுடைய சாப்பாடு வந்து அரிசி கிடையாது. நம்ம தான் சாப்பாடு அரிசி. நம்ம ஆகாரம் சொன்னா சோறு தான் யோசிப்போம். ஒரு யூதன்கிட்ட நீங்க ஆகாரம் சொன்னீங்கன்னா அவன் ரொட்டியை தான் யோசிப்பான். ஒரு யூதனுக்கு அனுதின சாப்பாடு அப்போ சப்பாத்தி தான் உங்களுடைய கோதுமையில செய்யப்பட்ட சப்பாத்தி தான் உங்களுடைய அனுதின சாப்பாடு. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மேஜையில தேவ சமூகத்து அப்பங்கள் தான் வைக்கப்படுது. ஏன்னா அனுதின ஆகாரம். இஸ்ரேல் மக்கள் பெரும்பாலும் அனுதினமும் பிரதானமா சாப்பாடுறது ஆகாரம், அதாவது இந்த ரொட்டி.
இந்த ரொட்டியில அவன் தினந்தோறும் புளித்த மாவை பயன்படுத்தணும். கோதுமையோ பார்லியோ அரைச்சி பொடியா மாவா வச்சிருவான். இப்ப அதுல இருந்து அவன் ஒரு சப்பாத்தியோ ஒரு அப்பத்தையோ சுடும் பொழுது அந்த மாவை எடுத்து தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு அதோடு ஏற்கனவே இருந்த புளித்த மாவு எடுத்து கொஞ்சம் போட்டு அதை பிசைஞ்சு வெயிட் பண்ணி அப்புறமா சப்பாத்தியா சொல்லுவாங்க. இதான் அவங்களுடைய ப்ராசஸ். இப்போ அதை தான் இயேசு பயன்படுத்துறாங்க. ரைட். இப்போ அப்படி அவங்க பயன்படுத்தும் பொழுது புளித்த மாவு இல்லாம சாப்பிடுவானா? அனுதினமும் அந்த சப்பாத்தியில புளித்த மாவு சொல்ல முடியாது. அது சுவை இருக்காது. அது அந்த புளித்த மாவை மிக்ஸ் பண்ணா அது ஹார்டாகிடும். அது மென்மையா இருக்காது. அது டேஸ்ட் கொடுக்காது. புளித்த மாவோடு தான் அவன் தினந்தோறும் தன்னுடைய ஆகாரத்தை அவன் செய்கிறானா? நம்ம வீட்டில் மாவு அரைக்கும் போது அதை செய்யறோம். மாவு அரைச்ச உடனே போய் சுட முடியாது. இட்லியோ தோசை போட முடியாது. அதை புளிக்க வைக்கிறோம். அது மாவு டப்பால போட்டு புளிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் அது சுவை கொடுத்து அதை பயன்படுத்தும். இப்ப அந்த ஒரு காட்சி விஷயத்தை தான் இயேசு இங்க பயன்படுத்தி பரலோக ராஜ்யம் அது புளித்த மாவு கோப்பா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? அது அனுதின ஆகாரம்னு சொல்றாரு. அது வாழ்க்கையை நீ எப்பயாச்சும் பயன்படுத்துறதில்லப்பா. பரலோக ராஜ்யம் என்பது அது அனுதினமும் புளித்த மாவாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்வது, சுவிசேஷத்தை பற்றி கொள்வது. சரீரத்தை சாப்பிட்றதுக்காக தினந்தோறும் புளித்த மாவு எடுத்து நீ அப்பா சத்து சாப்பிடுற. உன் ஆத்மாவை நீ பாதுகாக்கிறதுக்கு 3 வேளை தினந்தோறும் ஆகாரமா இயேசு இருக்கணும். இயேசுவினுடைய உபதேசம் இருக்கணும். இயேசுவினுடைய சுவிசேஷம் இருக்கணும். என் ராஜ்யத்தின் புத்திரன் என்று சொல்லுகிறவன் முதல் உவமையில கடுகு விதையில அங்க வளர்கிறவன் சொல்றாரு. இந்த புளித்த மாவு உவமையில ராஜ்யத்தின் புத்திரன் என்பவன் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மறுரூபம் அடைகிறவன். அவன் கிறிஸ்துவை போல மறுரூபப்படுத்தப்படுவன், மகிமைப்படுத்தப்படுபவன். அதுக்குதான் அதுல சொல்றார். அதுல புளித்த மாவு முதல் விஷயம், அது அனுதினமும் பயன்படுத்தப்படுது. ராஜ்யத்தின் புத்திரனா இருந்தா எப்பயோ ஒரு முறை என் கூட ஐக்கியப்படுறதில்லை, அல்லது வாரத்துல ஒரு முறை ஜபாலயத்துல வந்து என்னுடைய உபதேசத்தை கேட்கறதில்ல, அல்லது உனக்கு எப்ப தேவையோ அப்ப மட்டும் என்கிட்ட வர்றதில்ல. கிறிஸ்தவ புத்திரனா என்னுடைய பிள்ளையா இருக்குன்னு சொன்னா அனுதினமும் என்னை சுவைக்கிறவனாக இருக்கும். உன் வீட்டுல புளித்த மாவு அனுதினமும் உனக்கு ஆகாரமா இருக்கிறது போல உன் வாழ்க்கையில அனுதினமும் ஆகாரமா இருக்கும். உடம்பு 3 வேளை சாப்பாடு சாப்பிடலன்னா, வாரத்துல ஒரு நாள் மட்டும் நம்ம சாப்பிடுறோம், வாரத்துல ஒரே ஒரு நாள் ஒரு வேளை மட்டும் நம்ம சாப்பிடுறோம்னா உடம்பு பலவீனப்பட்டு நோயை வந்து சீக்கிரம் செத்து போயிடும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா 3 வேளை சாப்பிடணும். நிறைய பேர் காலையில பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் உடம்புக்கு பல வியாதியை கொண்டு வரும். 3 வேளையும் ப்ராப்பரா சாப்பிட்டாதான் ஹெல்த்தியா இருக்கும். இப்போ 3 வேளையும் ஒரு நாளைக்கு நீ அனுதினமும் ஆத்மா உயிரா இருக்கிறது, சரீரம் உயிரா இருக்கிறதுக்கு புளித்த மாவு தேவையா இருக்குது. ஆத்மா உயிரா இருக்கிறதுக்கு உனக்கு இயேசு 3 வேளை தேவை. அனுதினமும் உன் வாழ்க்கையில இயேசுவோடு சம்பாசிக்கிறவனா இருக்கணும், இயேசுவோட பேசுகிறவனா இருக்கணும், இயேசுவை குறித்த சிந்தை உனக்கு இருக்கணும். பசிச்ச உடனே சாப்பாடை தேடி ஓடுற மாதிரி ஆத்ம வியாகுலத்திலையும் ஆத்ம கஷ்டத்தையும் ஆத்ம வெறுமையில இயேசுவின் இடத்துல ஓடிடணும். பசிக்குதோ இல்லையோ 3 வேளை சரீரத்துக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நமக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, நமக்கு சமயம் இருக்கோ இல்லையோ, இயேசுவோடு இணைந்து கொள்ளணும். திராட்சை செடியில இணைந்து இருக்கக்கூடிய குடிகளை போல, குடியில் இருக்கக்கூடிய செடியை போல அனுதினமும் இயேசுவை தேடுகிறவனா. வாரத்துல ஒரு நாள் இயேசுவை தேடுறாங்க, நைட்டு இரவு நேரத்துல இயேசுவை தேடுறாங்க. அவங்க என்ன எப்பயுமே இயேசுவோட ஒரு இடம், வர்ற இடம், உட்கார இடம், குடும்பத்துல வேலை பார்க்குற இடம், காய்கறி வாங்குற இடம், நடக்கிற இடம், உட்கார இடம், எங்க போனாலும் ஒரு சிறிய ஜபத்தை, ஒரு வேலை செய்யும் போது ஒரு ஜபம், இன்னொருத்தங்க பேசும்போது ஒரு ஜபம், வேதபூர்வமான சிந்தை. இது கடவுளுக்கு பிரியமா? நான் பார்க்கறது, நான் கேட்கறது இயேசுக்கு பிரியமா? நான் பேசுறது இயேசுக்கு பிரியமா? நான் கோவப்படுறது இயேசுக்கு பிரியமா? நான் வெளிப்படுத்தக்கூடிய இந்த சுபாவம் இயேசுவோட ஒத்துருக்குதான் அவன் ஆராய்ச்சி பார்க்குறேன், செக் பண்றானே. தினந்தோறும் பல்ஸ், ஹார்ட் பீட் நல்லா இருக்குதான்னு பார்க்குற மாதிரி ஆத்ம நிலை இயேசுவோட உண்மையா இருந்தா அப்படின்னு பார்க்குறேன். அவ்வளவுதான் அந்த கூட்டத்தை சொல்றாரு. பரலோக ராஜ்யன்றது புளித்த மாவாக என்னை நீ அனுதினம் உட்கொள்றது. வாழ்க்கையுடைய ஆகாரம் நான் தான், வாழ்க்கையுடைய நிம்மதி நான் தான், சந்தோஷம் நான் தான். உனது உலகத்துல ஆவிக்குரிய ரீதியில உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதுனால என்ன பற்றி கொள்ளுவனாக இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. 2வது, அந்த புளித்த மாவு ஒரு ஸ்திரீ எடுத்து, என்ன ஸ்திரீ? வீர கலாச்சாரத்தில் ஆண்கள் சமயமானா பெண்கள் தான் அடிப்படை வேலை பார்ப்பாங்க, அது ஒரு அடிமைக்கான வேலை. அதனால அவங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்ப அதை ஒரு ஸ்திரீ எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்திரீ யாருன்னு வழங்கப்படுத்தல, நம்மளும் அதை பெருசாக ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடைக்க, அதை எப்படி வடிவமைச்சு சொல்றாரு பாருங்க. அவங்க அழுதின வாழ்க்கையினுடைய நிகழ்வை அவர் ரசிச்சு அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை முன்வைக்கிறார். புளித்த மாவுனால ஏத்துக்க முடியாது, புளித்த மாவை நிராகரிப்பானா, என்னைய புளித்த மாவு நினைக்கிறேன், என் உபதேசம் உனக்கு புளிச்சு போச்சு, என்னுடைய போதனை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனா நான் தான் உன் வாழ்க்கை அழுதின ஆகாரம். இந்த ஆகாரம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த புளித்த மாவை அப்படியே தனியா வைக்க மாட்டான். புளித்த மாவை அந்த பிசைந்த மாவு முழுவதுமா புளிக்கிறதுக்காக போடுறாங்க. பிசைந்த மாவு அதிகமா இருக்கும், புளித்த மாவு கொஞ்சமா தான் இருக்கும். பால் அந்த ஒரு துளி கயிறு தான். அந்த நிறைய மாவுல அந்த அரைக்கை ஒரு கை மாவு தான் அந்த முழு மாவையும் புளிப்பாக்கக்கூடியது. முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 2வது விஷயத்தை சொல்றாங்க. புளித்த மாவினுடைய 2வது குணாதிசயம் என்ன?
அது வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் பாதிக்கிறது. முழு மாவையும் புளிப்பாக்கிறது தான் புளித்த மாவு தேவைப்படுது. புளித்த மாவு எடுத்து மாவுல போடும் பொழுது ஒரு பாட்டை மட்டும் புளிப்பாங்க. அது எவ்வளவு லிட்டர் கணக்கான மாவா இருந்தாலும் ஒரு கைப்பிடி மாவு முழு மாவையும் புளிப்பாங்க. ராஜ்யத்துல நீ அனுதினமும் சார்ந்து வாழும் பொழுது உன் வாழ்க்கை ஒரு மாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கை. உன் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் கிறிஸ்து இருக்கக்கூடிய வாழ்க்கை. புளித்தமா பிசைந்த மாவு முழுவதுமாக ஊடுருவும். நீ மாவை மூடி வச்சுட்டு தொடர்ந்து அதை பிடிக்காது, மூடி வச்சாதான் பிடிக்கும். மூடி வச்சா அது உள்ள புளிப்பாகிறதுக்கு என்ன நடைபெறும் உங்களுக்கு தெரியாது. அந்த புளித்த மாவினுடைய கெமிக்கல் அது மற்ற மாவோடு போராடும். அது உள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அது கொடி நிலையில கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாவு முழுமையாக பாதிக்கின்றார். அந்த ஜனங்களுக்கு சொன்னாரு, என்னுடைய போதனை, என்னுடைய உபதேசம், என்னுடைய வாழ்வு உன் இருதயத்தையும் உன் வார்த்தையும் உன் நடத்தை முழுவதியாக மாற்றக்கூடிய உன்னை புதிய மனுஷனா மாற்றதுதான். புளித்த மாவாகி என்ன நீ வாழ்க்கையில் உட்கொள்ளும் பொழுது நீ இந்த உலகத்துக்கு ஒரு புதிய ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனிதனா உன் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் இயேசு வெளிப்படுவார். உன் குடும்பத்தில் உன்னை பார்க்க வேலை வித்தியாசமா இருக்கிறான். இயேசு அறிஞ்சதுக்கு அப்புறம் உன்னுடைய பேச்சு வித்தியாசமா இருக்குது. முதல் கோவப்படுவான், இப்ப பொறுமையா இருக்கிறான். முதல் தவறான வார்த்தை பேசுவான், இப்போ நல்ல வார்த்தை பேசுறான். முதல் பொய்யா பேசிட்டு இருப்பான், இப்போ உண்மையா பேசுறான். முதக்கு இப்போ உன்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம் உள்ளதா இருக்குது. இவன் ஒழுக்கமா இருக்கிறானே, நேர்மையா இருக்கிறானே, உண்மையா இருக்கிறானே, பஞ்சுவாலிட்டியில கரெக்டா இருக்கிறானே, நேர்மத்தை வராம இருக்கிறானே, சுருட்ட வராம இருக்கிறானே, இவன் மற்ற மனுஷன் போதில்லை என்று ஒரு மிகப்பெரிய முழுமையான பாதிப்பு அந்த ஜனங்கள் இல்ல. அந்த ஜனங்கள் இயேசுவால அவங்களுடைய இறுதியம் தொடப்பட்டதை எவ்வளவு வாழ்க்கை மாறல. அவர் சொல்றாரு, என்ன நீ விசுவாசிச்சு என்னுடைய சீசன் சொன்னா வாழ்க்கையை நான் தொடாத ஏரியாவே கிடையாது. உன் குடும்பமோ உன் சமுதாயமோ உன் படிப்போ உன் வேலையோ உன் பேச்சோ உன் நண்பர்களோ உன் உறவுகளோ எல்லா இடத்துலையும் நான் என்னுடைய சுபாவம் என்னுடைய தன்மை எல்லாம் உன் வாழ்க்கையில ஊடுருவி மாற்றத்தை கொண்டு வரணும். இருக்குதா உன் வாழ்க்கையில இருக்குதா? இயேசுவ அனுதினமும் உட்கொள்றவங்க அந்த மாற்றம் வெளிப்படுத்த முடியும். எதுக்கு தினந்தோறும் அதிகமா ஜெபம் பண்ணுங்க, அதிகமா பைபிள் வாசிங்க, சபை ஐக்கியத்தை விட்டுறாதீங்க, பைபிள் செய்ய கலந்துக்கோங்க, ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க, ஸ்பெஷல் மீட்டிங் மிஸ் பண்ணாதீங்க. எங்கெல்லாம் சத்தியம் இருக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணாம கலந்து கொள்ள சொல்றோம். இந்த அனுதினமான இந்த பயிற்சினா வாழ்க்கையை பாதிக்கும். எவ்வளவு தூரம் மாவை உட்கொள்றோமோ அவ்வளவு தூரம் ஆரோக்கியம் அடைய மாதிரி, எவ்வளவு தூரம் இயேசுடைய சத்தியத்தை கேட்கறதுலையோ கீழ்ப்படிவதிலையோ பெற்றுக்கொள்வதிலையோ நம்ம மாறுகிறோமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பை வழங்க சொல்லும். புளித்த அந்த பெரும்பாலான மாவுக்கான அந்த புளித்த மாவு காரணமா இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சுபாவ மாற்றத்துக்கு காரணம் இயேசு சொல்றதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம். நம்முடைய குடும்பம் சொல்லணும், நம்முடைய வாழ்க்கை துணை, நம்முடைய பிள்ளைகள், நம்ம இறங்கி இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இது நார்மலா இல்ல. மூணாவது புளித்த மாவுடைய வேலையை அவர் சொல்றாரு, அது முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே. என்ன 3 படி? திரளான மாவுல அடக்கி வச்சா ஒரு 4 படி, ஒரு 10 படி, அதனால 3 படின்னு சொல்றாரு. பைபிள்ல நிறைய நேரம் அந்த 3 படி மாவு. ஆபிரகாம் அவன் மம்ரேயின் சுபபூமியில் இருக்கும்போது தூதர்கள் வரும்பொழுது 3 படி மாவு எடுத்து அப்போ சொல்லு தூதர்களுக்கு தான் சொல்லப்படும். அண்ணா சாமுவேலை டெடிகேட் பண்ணும் பொழுது 3 படி மாவு சுட்டு ஆசிரியர் இருக்காரு. நிறைய இடத்துல 3 படி மாவு தேவனுக்கான அர்ப்பணிப்பை மையப்படுத்துகிறார். இயேசு இந்த இடத்துல அந்த மென்ஷன் ஏன் இங்க சொல்றாருன்னா, ஒரு புறம் அந்த தெய்வீக தன்மை கடவுளுக்கான அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையோட தொடர்பு இருக்குது. 2வது இந்த 3 படினா முதல்ல படினா இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற படி கிடையாது. நம்ம ஊர்ல ஒரு படினா 1 கிலோ 1 கிலோ 2 கிலோ தான் ஒரு படி. யூத அளவுல ஒரு படி என்பது 15 லிட்டர் 15 கிலோ 10 கிலோ கேன் பார்க்கணும். 15 கிலோனா அந்த பெரிய வாட்டர் கேன் 15 லிட்டர் தான். அது வெளியே வச்சுக்கிற வாட்டர் கேன், அந்த பெரிய வாட்டர் கேன் தான் 15 லிட்டர். இப்போ 3 படின்னு சொன்னா 45 லிட்டர் மாவு. எந்த வீட்லயாச்சும் 45 லிட்டர் மாவு சுட்டு சாப்பிடுறீங்களா? 45 லிட்டர் எங்க சொல்லுவாங்க? ஹோட்டல்ல சொல்லுவாங்க. 45 லிட்டர் மாவு என்பது 150 பேர் சாப்பிடக்கூடிய உணவு. 100ல இருந்து 150 பேர் 45 லிட்டர் மாவு தேவை. அப்ப ஒரு ஸ்திரீ இந்த 45 லிட்டர் மாவுல இந்த ஒரு கைப்பிடி புளித்த மாவை அவ போடுறான்றது, அதான் 3 படி மாவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புளித்த மாவையும் இந்த புளிப்பில்லாத மாவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த புளிப்பில்லாத மாவு பல மடங்கு இந்த புளிப்பை விட மேன்மையானது, உயர்வானது. ஆனா இந்த சாதாரண புளிப்பு இந்த 45 லிட்டர் உள்ள இந்த முழுமையான புளித்த மாவை, இந்த 3 படி மாவை முழுமையாக புளிப்புக்கு நேராக நடத்துகிறதாக இருக்கிறது. இது மூலமா உங்களுக்கு என்ன சொல்ல வராருன்னா, என்ன பின்பற்றும் பொழுது எவ்வளவு பெரிய தடைகளையும் இக்கட்டுகளையும் நீ வெற்றி கொண்டு வாழ முடியும். ஒரு படி மாவு 45 லிட்டரையும் மேற்கொள்ளும். அது தாங்க சாதாரணம் தான். அது எல்லா மாவையும் புளிப்பாகும். அந்த பிசைன அந்த புளிப்புள்ள மாவை வந்து எடுத்து போக செய்யலை. சாதாரண எண்ணிக்கையில பிசைன மா நிறையா இருக்குது.
எண்ணிக்கையில புளித்தமா கம்மியா இருக்கு. ஆனா இந்த குறைவான புளித்தமா அந்த அதிகமான பிசைந்தமா முழுமையாக 3 படியையும் ஊடுருவுகிறதாக இருக்கிறது. அப்ப என்ன பின்பற்றக்கூடிய என்னுடைய சீசனான இருக்கும் பொழுது வாழ்க்கையில் செஞ்சக்கூடிய எவ்வளவு பெரிய இக்கட்டுகளை உன்னால வெற்றி கொள்ள முடியும். உன்னால மேற்கொள்ள முடியாத பாவன்றது ஒண்ணு இல்லை, உன்னால ஜெயிக்க முடியாத போராட்டம்ன்றது ஒண்ணு இல்லை, உன்னால மேற்கொள்ள முடியாத தடைகள் என்பது ஒண்ணு இல்லை. இயேசுவை நேசிக்கிறதுல, இயேசுவை கீழ்ப்படுதல, இயேசுக்கு பிரியமா வாழ்வதில் உனக்கு ஏற்படக்கூடிய மழை போல எவ்வளவு பிரச்சனைகளையும் உன்னால மேற்கொள்ள முடியும். எவ்வளவு பெரிய இக்கட்டுகளும் கவலைகளும் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், உன்னை அழிக்கிறதுக்கு உலகமே திரண்டாலும், உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்குறதுக்கு முழு சேனைகளை எதிர்த்து நின்னாலும், உன் விசுவாசத்தை குறைச்சு போடுறதுக்கு, உன்னை பின்வாங்க செய்வதற்கு உன் சமுதாயம் எழுந்து நின்னாலும், நீ அவர்களை மேற்கொள்ள கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருத்தர் இருக்கும்போது உலகத்தை ஜெயிக்கிறார். பிள்ளைகளை நீங்கள் உலகத்தை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் சொல்லி சொல்றார். உலகத்தில் உபத்திரவம் முடிஞ்சு கொடுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லி சொல்றார். தனி நபராக இயேசு உலகத்தை ஜெயிச்சார். சீசர்கள் தனி நபராக எருசலேமை ஜெயிச்சாங்க. பவுல் தனி நபராக புறஜாதி சமுதாயத்தை ஜெயிச்சான். கிறிஸ்தவ ஊழியர்கள், கிறிஸ்தவ சபைகள் தனி நபரால் உலகத்தால் மேற்கொள்ளப்படும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவன் வெற்றி பெறுகிறவனா, அவருடைய ஆவிக்குரிய தடைகளை மேற்கொள்ளுகிறவனா, எல்லா பாவத்தையும் கிறிஸ்துவனா இருக்கிறவன் என்னால் அந்த பிரச்சனை போக முடியல, என்னால் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியலங்க, என்னால் இந்த சோதனையிலிருந்து வெளிவர முடியலங்க, என்னால் இந்த சுபாவத்தை மாற்ற முடியலங்க, என்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லைன்னு சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. கிறிஸ்தவன் கூட இருக்கான். கிறிஸ்து அவனுக்காக யுத்தம் பண்றான். கிறிஸ்தவன் கூட இருக்கும் பொழுது மெய்ப்பனான தாவீது கோலியாத்தை எழுதுறது போல கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் அவர்கள் உலகத்தையும் பிசாசை மாம்சத்தையும் ஜெயிக்கிறவர்கள் இருக்குதா? நம்ம நிறைய தடைகளை சொல்றோம். ஐயோ என்னால முடியாது, என்னால எப்படிங்க செய்ய முடியும், நான்லாம் எப்படிங்க இதை செய்யறது, என்னால இந்த பாவத்தை ஜெயிக்க முடியல, என்னால இந்த சோதனைக்கு பெரிய வர முடியல, என்னால அவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியல, என்னால இயேசுக்கு எந்த பிரயோஜனமான காரியத்தை செய்ய முடியல, என் குடும்பம் அப்படி இருக்குங்க, என் கணவன் இருக்கிறாரு, என் மனைவி இவங்க திருந்த மாட்டாங்க, இவங்க செயல்படுத்த மாட்டாங்க, இவங்க சீர்படுத்த முடியாது, இவங்களாம் எவ்வளவு பேசினாலும் புரியாதுங்க. கிறிஸ்தவனுடைய வாயில வரக்கூடியதா இயேசு சொல்றாரு, நான் ஜெயிச்சிருவேன், அந்த வெற்றியை அவனை கொடுத்துருக்கேன். ஒன்னால வெற்றி கொள்ள முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை, ஒன்னால தீர்க்க முடியாத உபத்திரவம் எதுவும் இல்லை, ஒன்னால மேற்கொள்ள முடியாத பாவன்றது எதுவும் இல்லை, ஒன்னால வெளிவர முடியாத சோதனை என்பது எதுவும் இல்லை. கிறிஸ்தவை செஞ்ச கபில போட்டாலும் உயிரோட வருவான், தீயில போட்டாலும் உயிர் திறந்து வருவான், உடம்புலே வெட்டி கடலில் புதைச்சாலும் உயிரோட வருவான். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குதா? பலவீனமா இருக்கிறவன் ஆகாரத்தை உட்கொள்ளாதே பலவீனப்படுவான். இயேசுவை உட்கொள்ளாதவன் அவனுடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளும் பிரச்சனை நெருக்கப்படும். அவனுக்கு பிரச்சனை சூழ்ந்திருக்கும், வியாதி சூழ்ந்திருக்கும், இக்கட்டுகள் சூழ்ந்திருக்கும், அவனுக்கு சோதனைகள் சூழ்ந்திருக்கும், அதை ஜெயிக்க முடியாது. ஆபத்தில் விழுந்துட்டே இருப்பான், சாட்சியை கெடுத்துட்டே இருப்பான், வாழ்க்கையில எந்த மாற்றமும் அவனுக்கு ஆசைப்படுவான், ஆனா எதையும் அவனால் வெற்றி கொள்ள முடியாது. ஒரே லெவலா இருக்கும், 20 வருஷமா ஒரே மாதிரியே இருக்கும். அவனுடைய பேச்சிலையும் சுபாவத்தின் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. அது கிறிஸ்தவ வாழ்க்கையே ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டனே, நான் குடும்பத்தை இயேசுக்கு நடத்தோடு இருக்கான், வேற நாள் பெற்றுக்கொள்கிறான். அவனால என்னுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்த முடியும். அவருடைய வாழ்க்கை துணையை தேவனுக்கு பிரியமா வழிநடத்துவதற்கான எல்லா ஞானத்தையும் பேரனையும் தேவன் கொடுத்திருக்கான். வெற்றியுள்ள தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். நாலாவது ஃபைனலாக தேவமையில கடைசியா சொல்றாரு, புளித்த மாவு ஸ்ரீ எடுத்து முழுவதும் புளிக்கிற வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார். ஃபைனலா சொல்லுங்க, அடக்கி வச்சார். என்ன அடக்கி வச்சார்? மாவு புளிக்கணும்னா அடக்கி தான் வைக்கணும். கடுகு விதை பார்த்தீங்கன்னா அது வெளிப்புற மாற்றம், அது வெளியே பறவைகள் வந்து உட்காரும். ஆனா இந்த புளித்த மாவுடைய மாற்றம் வெளிப்புற மாற்றம் இல்லை, இன்னர் சேஞ்ச். அது உள்ளான போராட்டம். அடக்கி வைக்கிறார். மாவு வெளியே சிந்திடக்கூடாது, மாவு புளிக்காம அதே தெரிஞ்சிடக்கூடாது, அது புளிச்சு பொங்கி வரணும்னா அது மேல போட்டு அடக்கி வைக்கணும். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில ஃபைனலா இயேசு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சீசன் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய யுத்தம், உங்களுடைய போராட்டம் என்பது முதலாவது அந்தரங்கமானது, இன்னர் ஃபைட். வெள்ளிக்கிழமை பேசியெல்லாம் தான் பார்த்து வருகிறோம். ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கம். ஒரு கிறிஸ்தவனுடைய பெரிய போராட்ட பிரச்சனை உலகம் இல்லை, குடும்பம் இல்லை, விசுவாசம் இல்லை, சோதனை இல்லை. அவனுடைய பெரிய பிரச்சனை அவனுடைய சொந்த இருதயம். அவன் சண்டை போடக்கூடிய முதல் விஷயம் அவனுடைய சொந்த ஆசைகளும் அவனுடைய சொந்த இருதயம். எந்த பின்பற்றக்கூடிய ராஜ்யத்துக்குள்ள மறுபடியும் சொன்னா, நீ அந்தரங்கத்துல கடவுளோடு போராடுகிறவனா இருக்கணும். ஏசு அந்தரங்கத்துல போராடினார். சுவிசேஷத்துல நீங்க 2 அதிகாரத்துக்கு ஒரு முறை நீங்க பார்த்து வனாந்தரத்துக்கு போனார். அவர் வனாந்தரத்துல பிதாவோடு ஜெபிக்க போனார். அவர் மலையில ராமோடு ஜெபிக்க போனார். அவர் கெத்செமனேல சிலுவைக்கு முன்னாடி ரத்த சிந்துற வரைக்கும் போராடினார். இயேசுவினுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் அந்தரங்க யுத்தம் இருந்தது, அந்தரங்க முழங்கால் யுத்தம் இருந்தது, அந்தரங்க ஜெப வெற்றி இருந்தது. கடவுளோடு போராடுறவன் தான் உலகத்தோட ஜெயிப்பான். யாக்கோபு ஏசாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வனாந்தரத்துல தேவனோடு போராடினான். தேவன் அவனுக்கு ஏசாவை செய்யக்கூடிய பலன் கொடுத்தார். ஒவ்வொரு தேவ மனிதனும் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மறுரூபம் அடையணும்னு சொன்னா முதல்ல அவன் அந்தரங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடுபவன். அவன் அடக்கி வைக்கக்கூடிய உள்ளான மாற்றத்துக்குள்ளாக தன்னை தயாரிக்கிறது. வாழ்க்கை வெளியில மாறதை விட வாழ்க்கை முதல் உள்ள மாறணும். நான் இயேசுவுக்குள்ளான உருமாற்றம் அடையணும். இயேசு மறுரூப மலையில பிதாவினுடைய சாயலை வெளிப்படுத்தினார். அவங்க அவருடைய முகத்தையும் வஸ்திரத்தையும் பார்த்து அசந்து போறாங்க.
மோசே சீனாய் மலையில தேவனோடு உறவாடி அவனுடைய முகம் பிரகாசமாக மலையிலிருந்து இறங்கி வர்றான். தேவ தூதனுடைய முகத்தை அவங்க பார்க்கலாம். அவனுடைய போராட்டம், அவனுடைய உறவு அந்தரங்கத்துல இருந்துச்சு. கிறிஸ்துவெல்லாம் நீங்களும் நானும் வெளிப்புற மாற்றம், வெளிப்புற கனிகள், வெளிப்புற வார்த்தைக்கு முன்னாடி அந்தரங்கத்துல போராடுறீங்களா? ஏசதான் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்துல போய் ஜெபம் பண்ணு, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இன்னைக்கு ஜெப கூட்டம், உபவாச கூட்டம், போஸ்ட் அடிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு ஜெபம் பண்ணாதான் ஜெபம். எல்லாரும் மணி ஊர் கத்தி ஜெபம் பண்ணுவான், எல்லாரும் மணி பக்தியா ஜெபம் பண்ணுவான். அந்தரங்க வாழ்க்கை எப்படி ஜெபம் பண்ணுவான்? யாராச்சும் அந்தரங்க வாழ்க்கை ஜெபம் பண்ணு சொல்றாங்க? அந்தரங்கத்துல ஜெப வாழ்க்கை சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டான். அவனுடைய ஜெபம் போலி அப்படியே தான் இருக்கும். ஆனா உண்மையான கிறிஸ்தவன் முழங்கால் இருக்க மாட்டான். கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல எப்படி சபை வந்துச்சு, எப்படி எழுப்புதல் வந்துச்சு, எப்படி கிறிஸ்தவ நாடுகள் வந்துச்சுன்னு சொன்னா, இந்த உலகத்துல எல்லா ராஜ்யமும் ஆயுதங்களை வச்சு வந்துச்சு. சண்டை போட்டுதான் ராஜ்யம் கட்டப்பட்டுச்சு. போர் வந்து தான் ராஜ்யம் கட்டப்பட்டுச்சு. அது எந்த ரோம ராஜ்யமோ, கிரேக்க ராஜ்யமோ, முகலாய ராஜ்யம், பிரிட்டிஷ் ராஜ்யம், எதை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா ஒன்று ஆயுதம், சண்டை, எல்லா பொருளாதார நெருக்கடி வச்சு கட்டினா. இந்த உலகத்துல கிறிஸ்தவம் ஒண்ணு மட்டும்தான் முழங்கால தான் ராஜ்யத்தை கட்டுச்சு. ஆயுதத்தை பயன்படுத்தாம இன்னைக்கு ஒரு ராஜ்யம் உலக அளவுல இருக்குன்னு சொன்னா அது அந்தரங்கத்துல யுத்தம் பண்ண ராஜ்யம். அது இயேசு காண்பித்த ராஜ்யம். இயேசு அந்தரங்கத்துல யுத்தம் பண்ண சிலுவையில வெற்றி பெற்றார். அப்போ சொல்ல பார்க்கிற சீசர்கள் ஒருமித்து அந்தரங்கத்துல நோக்கி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் சபையை நடத்தினார். ஒவ்வொரு உண்மையான எழுப்புதலுக்கு பின்னாடி, ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவ சாட்சிக்கு பின்னாடி அந்தரங்க ஆவிக்குரிய வல்லமையான போராட்டம் வருது. உங்க வாழ்க்கை இயேசுவை போல மறுரூபம் அடையாததுக்கு தான் காரணம். ஏன்னா ஏன் இயேசுவை போல மாறுறதில்லை? இயேசுவினுடைய சாயல் உடையாதுனா நீங்க இயேசு அனுதினமும் உட்கொள்றதில்லை, புளித்தமாக இருக்கும். உங்க வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் இயேசு இல்லை. சில ஏரியாவில் மட்டும்தான் நீங்க இயேசுக்கு ஆசைப்படுறேன், சில ஏரியாவில் இயேசு உள்ள விட மாட்டேங்குது, வேற யாரையாவது உள்ள வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தான் தெரியும். உங்க வாழ்க்கையில வெற்றிகளையும் சோதனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய பலன் மட்டும் நீங்க கடவுளோட அந்தரங்கத்துல போராடலாம். அதான் உங்களுடைய பிரச்சனை. இந்த அந்த கூட்டத்துக்கு அதான் சொல்றாரு, இவ்வளவு கூட்டம் இந்த ஓமையை முடிச்ச நேரத்தை விட்டு போயிடும். இந்த ஓமையை முடிச்ச உடனே இந்த சத்தியமே கண்ணை திறந்துச்சிங்கயா, நீங்க உண்மையாகவே வேதத்திற்கு அருமையான சத்தியத்தை வெளிப்படுத்தி நீ தேவகுமார் நிரூபிச்சு யாராச்சும் ஒருத்தன் சொன்னா, இந்த கூட்டம் இந்த ஓமையின் மூலமாக சத்தியத்தை அறிந்து அவருக்கு தன்னை அடிபணிந்ததா? இல்ல, இது சிறிய கூட்டம். அந்த சிறிய கூட்டத்துக்கு தான் அந்த ஓமையை அவர் சொல்றாரு, என் ராஜ்யத்துக்குள்ளானவன் அதை கடுப்பதையை போல வளர்றவன், அதை புளித்தமாவை போல மறுரூபம் அடைகிறார். கிறிஸ்துவனுடைய பிள்ளையா இந்த உலகத்துல வாழணும்னு சொன்னா இந்த குணாதிசயங்கள் முதல் தான் பாருங்க. இது எல்லாம் சொன்னா உண்மையாகவே நீங்க கிறிஸ்துவ அல்ல, நீங்க கிறிஸ்துவனுடைய பிள்ளை அல்ல. நீங்க அந்த கூட்டத்தை போல போலியா சுயநலத்துக்கா, உங்களுடைய தேவைக்கா, உங்களுடைய சந்தோஷத்துக்கா, உங்களுடைய உணர்வு சார்ந்த பிரச்சனைக்காக இயேசு சொல்லுவாங்க. அதை விட்டு மறந்துடும். உண்மையான இயேசு யாருன்னு தெரியணும்னா இந்த ஓமையில சொல்லப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கை அற்பமான கடமைகள் உண்மையா இயேசு உண்மையா நேசிச்சு அவருக்குள்ளாக வளர்ந்து மற்றவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து அனுதினமும் கிறிஸ்துவ ருசி பார்த்து எல்லா பகுதிகளிலும் அவரை பிரதிபலிச்சு இக்கட்டுகளையும் சோதனைகளையும் வெற்றி கொண்டு அந்த ரங்கத்தில் போராடுகிற ஒரு ஆவிக்குரிய நிலைகளாகும். வெளியே ஞானஸ்தானம் இருக்கலாம், வெளியே சபையில பல வருஷம் நம்பரா இருக்கலாம், திருவங்க எடுக்கலாம், நீங்க ஊழியக்காரனா கூட இருக்கலாம், அநேக ஊழியம் செய்யலாம், 100 சபையை நீங்க கட்டலாம். இந்த கிறிஸ்துவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. இயேசு அதை எதையுமே குவாலிபிகேஷனா சொல்ல, என்னுடைய பிள்ளையா இருக்கிறவன் தேசத்தை அதிர பண்ணுவான், என்னுடைய பிள்ளையா இருக்கிறவன் 1000 சபையை கட்டுவான், எழுப்புதலை உண்டாக்குவான் சொல்றேன். என்னுடைய பிள்ளையா இருக்கிறவன் எனக்கு கடுப்பதே போறேன், அவன் எளிமையும் அற்புதமாக வளர்கிறவன், அந்தரங்கத்தில் போராடி பரிசுத்தம் அடைகிறவன், அவன் இயேசு முழுமையா நேசிக்கிறவன், அவன் தொடர்ந்து வளர்க்கிறவன் என்கிற இதுதான் நமக்கு இயல்பான மட்டும் வராது. இங்க இருக்கிற யாரும் இயல்பா கடுக்குவது கிடையாது, இங்க இருக்கிற யாரும் இயல்பா குளித்தனாவும் கிடையாது. உண்மையான கடுக்குவது உண்மையில யார் தெரியுமா? இயேசுதான். இயேசுவினுடைய சிலுவையின் மரணம் தான் உண்மையான கடுக்குவது. அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். ஏன்னா அவர் அற்பமாக எண்ணப்பட்ட கடுகு விதை. அந்த கடுகு விதையை நம்ம விட்டு புறந்தள்ளி அந்த கடுகு விதை நம்முடைய தோட்டத்தில் இல்லாதபடி அந்த கடுகு விதையை இந்த உலகம் சிலுவையில கொண்டுச்சு. அந்த கடுகு விதையினுடைய மேன்மை இந்த உலகத்துக்கு தெரியல, அந்த கடுகு விதையினுடைய வளர்ச்சி இந்த உலகம் புரியல, அந்த கடுகு விதையினுடைய அர்ப்பணிப்பையும் வளர்ச்சியையும் அது மரங்கள்ல ஆதரவாக்கக்கூடிய காரியத்தை அறியாம முழு உலகம் ஒண்ணு சேர்ந்து இயேசுவை கொண்டுச்சு. நாங்க இருந்து அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களா? நான் சிலுவை பக்கத்துல இருந்தா இயேசுவோட செலுத்திட்டு இருக்கேன்றீங்களா? அப்படி சொன்னவன் தான் காட்டி கொடுத்துட்டு போனான். உங்களோட கொடுத்த சாகுன்னு சொல்ல மருந்து வச்சுட்டு போனா. இயேசு மார்பில் அன்பா சார்ந்த சீசன்னா அவர் ரத்த சிந்தை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நான் சிலுவைக்காருங்க. இயேசுவை சீராட்டி தாளாட்டி வளர்த்த தாய் தான் தன் மகன் கொலை செய்யப்படும் பொழுது அமைதியா இருந்தான். அந்த கூட்டமே இயேசுக்கு உண்மை இல்லை. நீங்கள் நான் என்ன பண்றோம்? இயேசு சிலுவை அறையப்படும் பொழுது நீங்களும் நானும் அவரை பரியாசம் செய்யப்படும் மக்களாக தான் இருக்கும். இயல்பா எல்லாரும் தேவ கோபத்தின் பிள்ளைகள், யாரும் அவர் மேல இறக்க வைக்கிறது ஒரு கண்ணு இல்லை. இந்த சிலுவையில் இருந்து அவரை மீட்கிறதுக்கு எந்த இருதயம் இல்லை. பிதாவே இல்லையே, தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொல்லும் பொழுது மகனே சொல்லி பிதாவே காப்பாத்தின. நீங்கள் நானும் காப்பாற்றிருக்க முடியுமா? நீங்கள் நானும் இயேசுவோட நினைச்சிருக்க முடியும். நீங்கள் நானும் அவரை பரியாசம் பண்ணக்கூடிய, அவர் உதாசீனப்பட்டார். நிறைய சத்தியம் தெரியும், நிறைய பைபிள் தெரியும், நிறைய வசனம் தெரியும், நிறைய காரியங்கள் தெரியும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில அவரோடு இணைந்து இல்லாம அவருடைய சிலுவையை உதாசீனப்படுத்தி அற்பமா என்னை நம்பிக்கிறதில்ல, வேத வாசிக்கிறதுல மனம் போன வாழ்க்கை எங்க சந்தோஷமாக போறது?
எங்க நிம்மதி அங்க போறது, எங்க குதூகலமா இருக்குமோ அங்க போறது. என்ன பரியாசம் உள்ள கிறிஸ்தவா, கடுக்குவதியா? கிறிஸ்துவ சிலுவையை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நீங்க ஒரு கடுக்குவதியா இருக்க. சிலுவையினுடைய பாடுகள், சிலுவையினுடைய போராட்டங்கள், சிலுவையின் ரத்தத்தை ஆழமா உருகிற மனிதன் தான் இந்த உலகத்துக்கு கடுக்குவதியை போல தன்னை இழந்த சிலுவையை சொன்னது ஜனங்களுக்கு போகணும். உண்மையான புளித்தமாவும் இயேசுதான். பழைய புளித்தமாவை போல இயேசுவை எருசலேமுக்கு வெளியே தூக்கி போட்டாங்க. செத்த நாயை போல அவமானப்படுத்தி, நிர்வாணப்படுத்தி, குற்றப்படுத்தி அவரை போட்டாங்க. அந்த புளித்த மாவு தான் எருசலேமை கட்டியது. அந்த புளித்த மாவு தான் ஐரோப்பிய தேசங்களை கட்டியது. அந்த புளித்த மாவு தான் வல்லரசான அமெரிக்காவை கட்டியது. அந்த புளித்த மாவு தான் உலகத்தினுடைய பல ராஜ்யங்களை மேற்கொண்டது, பல இராணுவங்களை மேற்கொண்டது. இந்த புளித்த மாவு அது அந்தரங்கத்துல போராடி தேவ மகிமையை உலகத்தில் வெளிப்படுத்தியது. சிலுவை உண்மையான புளித்த மாவு. இயேசு உண்மையான நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கை அப்படி இல்லை, உண்மை போல கெடுப்பதியான அல்ல, நான் ஏதோ பெரிய ஆடம்பரத்தையும் மேன்மையும் பார்த்துட்டு இருக்கேன். உண்மை போல புளித்த மாவா என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் சுபாவத்தை மாற்றுங்க, என் சிந்தையை மாற்றுங்க, என்னுடைய ஒரு புதிய மனிதனா மாற்றுங்க. இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையுடைய எச்சரிக்கை நாளா இருக்கும். இந்த ஜனங்கள் கேட்டு கடந்து போன மாதிரி கடந்து போயிடாது. அன்னைக்கு அதே பாரத்தோட பேசணும் இயேசு இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமா அவங்களோட பேசுறார். என்ன சொல்றாரு? உங்க வாழ்க்கை சரியில்லைன்றார், உங்களுடைய குடும்பம் சரியில்லைன்றார், உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் என்றார், நீங்க தேவனுக்கு பிரியமா பண்ணி கூட வாழ என்றார், உங்களுடைய வாழ்க்கை போலியான வாழ்க்கை நிறைய மறந்துடுங்க. இயேசு இடத்துல உங்க பாவத்தை அறிக்கை, ஆண்டவரே உண்மையா உண்மை போல உண்மை போல ஒரு கடுகுவதையா உண்மையிலவனா இருக்கும், உண்மை போல புளித்தமாவா அனைவருடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கிறவன், ஆட்குரிய போராட்டம் செய்யறவனா இருக்கும்னு சொல்லி கடவுள்கிட்ட காப்போம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில கிருபை பாராட்டி அவருக்கு பிரியமா வளர்கிற மக்களாய், அவருக்கு மறுரூபமடைகிற ஜனங்களாய் நம்மை மாற்றுவார்.